தாவீது இந்த பெராசிம் அப்படின்ற பேரை எங்க வைக்கிறார் தெரியுமா? பெலிஸ்தீர்கள் விரோதமா, தாவீதுக்கு விரோதமா, ராஜ்யபாரத்துக்கு விரோதமா என்ன செய்றாங்க? எழும்புறாங்க. அப்ப ஆண்டவர் இறங்கி என்ன பண்றார்? பெலிஸ்தீர்களை உடைக்கிறார். தண்ணீர்கள் உடைந்தோடுவது போல உடைந்தோட பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு. அதுல மொழியில அந்த எபிரேய மொழியினுடைய சரியான டிரான்ஸ்லேஷன் பெராசிம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பிளந்து விடும் தேவன் அப்படின்னு. ஏல் பெராசிம் அப்படின்னா பிளந்து விடும் தேவன். தோத்துறோம். ஆமா, பிளந்து விடுவார், பிளந்து விடுவார். தீர்க்க தரிசனமா பேசுறேன். தோத்துறோம். சில நேரங்கள்ல வாய்க்கால்கள்ல தண்ணீர் அப்படியே போயிட்டு இருக்கும். நம்ம வயலுக்கு வரணும் அப்படின்னா அந்த வாய்க்காலை என்ன செஞ்சு விடணும்? பிளந்து விடணும். அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கேப்பை உடைச்சு விடணும். உடைச்சு விட்டா தண்ணி எங்க வந்துடும்? தோத்துறோம். நெல்லுக்கு பயிருது. ஆமா, தோத்து. நான் சொல்றேன், நம்ம முழு நிலங்களையும் வயல் நிலங்களாய் மாற்றுவதற்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த வயல் நிலங்களாய் மாறுவதற்கான வழியை தேவன் உண்டாக்கி அந்த வாய்க்கால்களில் ஓடுகிற நீரூற்றுக்களை பிளந்து விடுவார். ஒரு வழியில சொல்லுங்களேன், ஏதேன் எப்படி செழிப்பா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஏதேனுடைய செழிப்புக்கு காரணம் ஏதேனை சுற்றி ஓடின நதிகள். ஏதேனை சுற்றி ஓடின நதிகள். தோத்துறோம். ஒரு பட்டணம் செழிப்பா இருக்கணும், ஒரு மாவட்டம் செழிப்பா இருக்கணும் அப்படின்னா அதை சுற்றி ஓடுகிற நதிகள் வேற எதுவும் கிடையாது, சபைகள். சபைகள் தான் நதிகள். தோத்துறோம். நீங்கள் நதிகளாக பரவி பாய்ந்து வறட்சியை என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். ஆமா, பட்டணத்தின் வறட்சியை, தேசத்தின் வறட்சியை, ஜனத்தின் வறட்சியை, ஆத்தும வறட்சியை மாற்றுகிற செழிப்புள்ள நதிகள் யாரு? சபைகள் தான், நீங்க தான். தோத்துறோம். அதனால கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்வுக்கான அந்த வழிகளை கர்த்தர் என்ன செய்து விடுவார்? பிளந்து விடுவார். உங்களோடு கூட எதிர்த்து வருகிற சத்துருவின் வல்லமைகளை கர்த்தர் என்ன செய்து விடுவார்? பிளந்து விடுவார், உடைச்சு விடுவார். ஆமா, ஒன்னு சேரவே விட மாட்டார். இந்த பெலிஸ்தீருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, நான் செய்திக்குள்ள போல இதை சொல்லணும்னு ஆவியான உணர்த்தினார். அதனால நான் சொல்றேன். இந்த பெலிஸ்தீருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, அவங்க 3 விதங்களில யுத்தத்துக்கு வருவாங்க. யுத்தம் எதிரியோட, அவங்களுக்கு எதிரியாய் தோன்றுகிற அவர்களோட. இப்ப உதாரணத்துக்கு இஸ்ரவேல் ஜனத்தோட கூட பெலிஸ்தீர்கள் யுத்தம் பண்ண வரும்போது எப்படி வருவாங்கன்னா, அவங்க முதல்ல பவுஞ்சா வருவாங்க. இந்த பவுஞ்சு அப்படின்ற வார்த்தை எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கூட்டம் கூட்டமா, டீம் டீமா. தனியா வந்தா சீக்கிரமா வீழ்த்திடுவாங்கன்னு தெரியும். அதனால கூட்டமா வருவாங்க. தோத்துறோம். இது பிசாசனுடைய பெரிய தந்திரம். ஆமா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை மட்டும் வராது, 9 பிரச்சனை சேர்த்து என்ன செஞ்சுட்டு வரும்? கூட்டிக்கிட்டே வரும். அது மாதிரி இந்த பெலிஸ்தியர்கள் பவுஞ்சாய் வருவார்கள். 2வது, அவங்க வரும்போது தாங்களுடைய யுத்த தளவாளங்களோடு மட்டும் வராமல் விக்கிரகங்களோடு வருவார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பெலிஸ்தியர்களுடைய 5 பட்டணத்தில் இருக்கக்கூடிய தாகோனுடைய கோவில்கள், அஸ்தரோத்தினுடைய வல்லமைகள், ஸ்தோத்திரம், இந்த மாதிரியான பலவிதமான ஆவிகள், பலவிதமான விக்கிரகத்தின் வல்லமைகளோடு சேர்ந்து தான் என்ன செய்வாங்க? யுத்தத்துக்கு வருவாங்க. 3வது, இந்த பெலிஸ்தியர்கள் யுத்தத்திற்கு வரும் பொழுது அவர்கள் விக்கிரகங்களோடு மட்டும் வராமல் சில மந்திரவாத வல்லமைகளோடும் மந்திரவாதிகளுடைய ஆலோசனைகளோடு கூட என்ன செய்வார்கள்? ஒரு இடத்துக்கு யுத்தத்திற்கு போறதுக்கு முன்னால அவங்களுக்குன்னு சில பூஜாசாரிகள், சில மந்திரவாதிகள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் பூஜை பண்ணி, அவங்கள்ட்ட போய் மந்திரவாதம் பண்ணி, அந்த மந்திர ஆலோசனைகளோடு கூட, மந்திர யுக்திகளோடு கூட என்ன செய்வார்கள்? நல்லா கவனிங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாராமா? உடைச்சு விடுறாரு. அவங்க நம்பிக்கையை என்ன செய்ய விடுறாரு? உடைச்சு விடுறாரு. அவங்களுடைய கூட்டணியை என்ன செஞ்சு விடுறாரு? உடைச்சு விடுறாரு. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இந்த சபைக்காக கர்த்தர் சொல்லணும்னு என் உள்ளத்துல சொன்ன வார்த்தை அதுதான். ஆமென். உங்களுக்காக கூடுகிற கூட்டங்களை கர்த்தர் உடைத்து விடுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரவாத வல்லமைகளை கர்த்தர் உடைத்து விடுவார். உங்களுக்கு எதிராக எழும்புகிற விக்கிரகத்தின் வல்லமைகளை கர்த்தர் உடைத்து விடுவார். ஆமென். பிளந்து விடுகிற தேவன், பிளந்து விடுகிற தேவன். எல்லா மந்திரவாத வல்லமைகளும் பிளக்கப்படுகிறது. எல்லா விதமான விக்கிரக நம்பிக்கைகளும் பிளக்கப்படுகிறது. எல்லா விதமான எதிரிகளின் கூட்டணிகளும் பிளக்கப்படுகிறது. In the name of Jesus. ஒன்று சேர முடியாதபடி, கூட்டணி அமைக்க முடியாதபடி பிளந்து விடுகிற தேவன். The God of breakthrough. The God of breakthrough. ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரு? தருகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க?
இந்த வருஷம் கடைசிக்குள்ள நம்ம அதை பார்ப்போம். அல்லேலூயா. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவதை உங்கள் கண்கள் பார்க்கும். ஆமென். உங்களை சிறைப்படுத்த வந்தவைகள் சிறையாக்கப்படுவதை நீங்கள் உங்கள் கண்களில் பார்ப்பீர்கள். ஒரு அலையில சொல்லுங்க. ஆமென். எத்தனை மந்திர சொற்கள், எத்தனை மந்திர ஸ்தோத்திரம் வார்த்தைகள், எத்தனை மந்திர விதமான ஆலோசனைகள் இருந்தாலும் அவைகளை கர்த்தர் அபத்தமாக்கி போடுவார். ஆமென். அவைகள் செயல்பட முடியாது. சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும்படிக்கு தேவன் அதை உடைத்து போடுவார், சுக்குநூறாக்குவார். உடைக்கிறார் அப்படின்னா அதுல நிறைய அர்த்தம் இருக்கு. தோத்திரம். உடைச்சார். ஒரு கண்ணாடி உடைஞ்சிச்சுன்னா திரும்ப என்ன செய்யாது? ஒட்டவே ஒட்டாது. தோத்திரம். அது மாதிரி ஒட்டவே விடாத அளவுக்கு உடைப்பாரு. ஒரு அலையில சொல்லுங்களேன். நம்புறீங்களா? ஆண்டவர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை அப்படி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. சரி, கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் லக்கை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும், லக்கை அடைய முடியாமல் போவதற்கான சில காரணங்கள் என்று ஒரு 3 காரணங்களை உங்கள் முன்பாக வைத்தேன். இப்பொழுது அதை தொடர்ந்து உங்களோடு பேசுவதற்கு என்னுடைய சிந்தையிலே ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டின ஒரு வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அருமையான ஒரு வார்த்தையை திருச்சபைக்கு தேவன் உடன்படிக்கையாக சொல்லுகிறார். 7 திருச்சபைக்கும் ஆண்டவர் தேவதூதர்கள் மூலம், தேவதூதன் மூலம், ஆமென், யோவான் அப்போஸ்தலன் மூலம் சொல்லி அனுப்பின அந்த செய்தியினுடைய முடிவில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட நான் ஜெயித்து பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல அவனையும் நான் அமர செய்வேன். அவன் அந்த சிங்காசனத்தில் அமருவதற்கு நான் அவனுக்கு அருள் செய்வேன், நான் அவனுக்கு உதவி செய்வேன், நான் அவனை அந்த சிங்காசனத்தில் அமர வைப்பேன். இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிற என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஆளுகை செய்ய அருள் செய்யும் தேவன். சபை தேசத்தை ஆளுகை செய்ய போகிறது. சபை தேவ ஜனத்தை ஆளுகை செய்ய போகிறது. சபை தேவனுடைய நன்மைகளை ஆளுகை செய்ய போகிறது. ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இந்த உலகத்தை, அண்ட சராசரத்தை படைத்து ஆளுகை செய்கிற தேவன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு ரூல் பண்ணணும்னு? ஐயோ, ஒரு வழியில சொல்லுங்க. நான் சொல்லுவேன், இந்த ரூலிங் பார்ட்டிக்குன்னு ஒரு திமிர் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? ரூலிங் பார்ட்டிக்குன்னு ஒரு என்ன ஒரு மாதிரியே இருக்கிறீங்க? தோத்துறோம். சாதாரணமா ரூல் பண்றவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, நம்மளை என்ன செய்ய முடியாது, யாரும் அசைக்க முடியாது, நமக்கு இனி தோல்வி இல்லை, நம்ம தோத்து போக மாட்டோம். அடுத்து எத்தனை சேலஞ்சஸ் வந்தாலும், எத்தனை டெஸ்ட் வந்தாலும், நான் ரூல் பண்றதுனால எனக்கு இதை ஜெயிக்கிறதுக்கான லூப் ஹோல் எல்லாம் கடவுள் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, கொடுத்து வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், உலக பிரகாரமான ஒரு மனுஷனுக்கு அவன் ரூலிங்ல இருக்கிறான், அவன் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறான்னா அடுத்து அவனை ஜெயிக்கிறதுக்கு அவன் எத்தனையோ யுக்திகளை செஞ்சாலும் அந்த எல்லா யுக்திகளையும் மேற்கொள்ளுகிற அறிவும் திறமையும் அவனுக்கு ரூல் பண்றதுனால இருக்கிறது மாதிரி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, யூ ஆர் த ரூலிங் பார்ட்டி. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சபையே, தேவ ஜனமே, நீங்க ஆளுகை செய்ய போகிறீர்கள். ஒரு அழில சொல்லுங்க பாப்போம்.
ஆண்டவர் சபைக்கு சொல்றாரு, நான் ஜெயம் எடுத்து எப்படி என் பிதாவின் சிங்காசனத்தில் வந்து அமர்ந்து இன்றைக்கும் நான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேனோ, அதுபோல என்னுடைய ஜனத்தை, என்னுடைய சபையை, என்னுடைய மக்களை, அவர்களையும் நான் என்னுடைய சிங்காசனத்தில் அவர்களை உட்கார வைத்து அவர்களையும் என்னோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் நான் மாற்றப் போகிறேன். என்னுடைய சபை ஆளுகை செய்ய போகிறது. ஆமென். என்னுடைய சபை, ஆமென், வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரம் படைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்ய போகிறது. ஆமென். சரீரத்தை ஆளுகை செய்ய போகிறது, சவால்களை ஆளுகை செய்ய போகிறது, பொருளாதாரங்களை ஆளுகை செய்ய போகிறது, எல்லா வியாதிகளையும் பிரச்சனைகளையும் மேற்கொண்டு எல்லா நன்மைகளையும் ஆளுகை செய்ய போகிறது. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதாகமத்தில் ஆண்டவர் ஆளுகை செய்வதற்கு தேவ ஜனத்திற்கு கொடுக்கிற சில ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்புங்க. சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். மீகா 4:8 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்திற்கு வரும். இது வாக்குத்தத்தம், சபையின் மேல தேவனுடைய வாக்குத்தத்தம். ஆமென். மந்தையின் துருக்கமே அப்படின்னா ஆமென் சபை, ஆமென், சீயோன் குமாரத்தி சபைக்கு அடையாளம். இந்த மந்தையின் துருக்கமாகிய சபையின் மேல தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ஆமென். ஆளுகை செய்கிற சபை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதே மீகா 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை எனக்காக ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். 4வது அதிகாரம், மன்னிக்கணும், 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். கவனிங்க, ஒரு சபை ஆளுகை செய்கிறது என்றால் அந்த சபை எல்லாரையும் விட ஒரு படி அதிகம் உயர்ந்திருக்கும். ஆமென். பைபிள் சொல்லுது, பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு. தோத்துறோம். ஆமென். இதுவே பர்வதம் தான். சபையே ஒரு பர்வதம் தான். சபையே அசைக்க முடியாத ஒரு அஸ்திபாரம் தான். சபையே ஒரு உயரமான உன்னதமான இடம் தான். இப்போ உயரமான உன்னதமான அசைக்க முடியாத ஒரு பெரிய பர்வதத்தின் கொடுமுடியில் வைத்து வேதம் சொல்கிறது, ஆமென், மலைகளுக்கு மேலாக அது உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு சொல்லுங்களேன். ஆளுகை செய்கிற சபையின் மேல தேவன் வைக்கிற ஆசீர்வாதம் அது எல்லா நிலைகளையும் விட, எல்லா பர்வதங்களையும் விட, எல்லா மலைகளையும் விட அது எப்படிப்பட்டிருக்கும்? உயர்த்தப்பட்டிருக்கும். அடுத்து ஆமென் 2வது வசனம் சொல்லுது, திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று. வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும். ஒரு சொல்லுங்க பார்ப்போம். ஆளுகை செய்கிற சபை முதலாவது உயர்த்தப்பட்டிருக்கிறோம். 2வது ஆளுகை செய்கிற சபையினிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கும். ஆமென். பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களிடத்திலிருந்து ஒரு கர்த்தருடைய வசனம் என்கிற வெளிச்சம் உதிக்கும். ஆமென். ஆளுகை செய்கிற உங்களிடத்திலிருந்து உதிக்கிற வெளிச்சம் இருளில் வாழ்கிற ஜனத்திற்கு ஒரு பெரிய விடியலை கொடுக்கும். வசனம் இல்லாம விடியல், வசனம் இல்லாம வெளிச்சம் இல்ல. தோத்துறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இருள் மாறணும்னா ஆயிரமான ஆலோசனைகள் சொன்னாலும், எத்தனை சைக்காட்ரிஸ்ட போனாலும், எத்தனை சைக்காலஜிக்கலான ஆலோசனைகளை கவுன்சிலை நீங்க கொடுத்தாலும், ஒரு தேவ மனிதனுடைய வாழ்வில், ஒரு மனுஷனுடைய வாழ்வில் இருக்கிற இருள் மாறணும்னா அவனுடைய இருளை மாற்றுகிற ஒரே வல்லமை தேவனுடைய வசனம் என்கிற வெளிச்சத்திற்கு மட்டும்தான். சொல்லுங்க பாப்போம்.
வசனம் ஒரு மனுஷனை சந்திக்கும் போது அவன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். அப்ப ஆளுகை செய்கிற சபை முதலாவது உயர்த்தப்பட்டிருக்கும். உயர்த்தப்பட்ட சபையிலிருந்து ஒரு வெளிச்சம் வசனமாய் வெளிப்படும். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு, ஆமென், மூணாவது வசனத்தினுடைய கீழ் பகுதியை படிச்சு பாருங்க. ஆமென், அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை, ஒரு சமாதானத்தை தேவன் உண்டாக்குவார். நான் சொல்வேன், அதனாலதான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். நீதிமான்கள் பெருகும்போது பட்டணம் கலிகூரும். ஆமென். தேசத்துல யுத்தம் இல்லாத நிலை, ஆமென், பிரச்சனை இல்லாத நிலை, சண்டை சச்சரவுகள் இல்லாத நிலை, பகை உணர்வுகள் இல்லாத நிலை, அந்த நிலை கர்த்தர் தேசத்துல கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டவர் சபையை தேசத்துக்கு நடுவில் வைத்திருக்கிறார். அப்ப சபை உயரும் போது, சபை எழும்பும் போது, சபை ஆளுகை செய்யும் போது தேசத்துல ஜனங்கள் சமாதானமாய் குடியிருப்பார்கள். என்ன கவனிங்கம்மா, என்ன கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அழகா, ரொம்ப ஆழமா உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுறார் ஆவியானவர். கவனிங்க. ஆமென். நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள். சபை சபைன்னு பாஸ்டர் சொல்றாரு. யாரு சபை? நான் தான் சபை. கர்த்தர் யார சபையா வச்சிருக்கிறாரு? என்னத்தான் சபையா வச்சிருக்கிறார். நான் தான் சபை. என் பட்டணத்துக்கு யார் தான் சபை? நான் தான் சபை. என் தெருவுக்கு நான் தான் சபை. என்னுடைய குடும்பம் தான் சபை. ஆண்டவர் என்னை உயர்த்த விரும்புகிறார். என்னிடத்திலிருந்து வசனத்தை பிரகாசிக்க விரும்புகிறார். ஆமென். நான் சபையாக இருக்கிற பட்சத்தில் என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய சுகத்தை, என்னுடைய விடுதலையை, என்னுடைய நிம்மதியை, என்னுடைய சந்தோஷத்தை என் ஜனத்திற்கு கொடுக்க விரும்புகிறார். சொல்லுங்களேன், அல்லேலூயா. நாலாவது, அதை விட ஒரு பியூட்டிஃபுல் என்னன்னா, ஆளுகை சபை, ஆளுகை செய்கிற சபையின் மேல் வருகிற ஆசீர்வாதம் என்ன? அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அவன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளின் கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஆமென். அவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். ஒரு அழில சொல்லுங்களேன். அவன் தன் திராட்சை தோட்டத்தின் நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும் யாருடைய பயமுறுத்தலும் இல்லாமல். நான் சொல்லுவேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை யாராவது திருடிடுவாங்களோ, என்னுடைய விளைச்சலை யாராவது எடுத்துருவாங்களோ, என்னுடைய வருமானம் பொத்தலான பையில போய் விழுவது போல விழுந்துருமோ, வியாதி வந்து எடுத்துருமோ, சத்துரு வந்து பறிச்சிருவானோ, அல்லது ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை, ஏதாவது ஒரு வறுமை, ஏதாவது ஒரு தரித்திரம் என்னுடைய வாழ்க்கையில இல்லாமல் போயிடுமோ. நான் சொல்லுகிறேன், ஒரு சபை பட்டணத்தை ஆளுகை செய்தால், ஒரு சபை தேசத்தை ஆளுகை செய்தால் அங்கே பஞ்சம் என்ற ஒன்று இருக்காது. ஆமென். வறுமை என்கிற ஒன்று இருக்காது. பற்றாக்குறை என்கிற ஒன்று இருக்காது. வியாதி என்ற ஒன்று. அதனாலதான் ஆமென், பரலோகத்தில் இருக்கிற ஒரு சபையை ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஆமென், இந்த வெண்வஸ்திரம் தரித்து வந்திருக்கிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்கும்போது அவர்களை குறித்த ஒரு அறிமுகம் சொல்லப்படுகிறது. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஆமென். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் தோய்த்து கழுவப்பட்டு, ஆமென், இன்றைக்கு பிதாவினுடைய வலது பார்சத்தில் வந்து நிற்கிறார்கள். இவர்கள் வந்திருக்கிற இடம் எப்படிப்பட்டது? ராஜாவின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லைக்குள் வந்திருக்கிறார்கள். ராஜா ஆளுகை செய்கிற, சர்வ வியாபியாய் இருக்கிற சர்வலோகத்தின் ஆண்டவர் ஆளுகை செய்கிற அந்த அரண்மனைக்குள் வந்திருக்கிறார்கள். அந்த அரண்மனை எப்படிப்பட்டது? அங்கே பசி இல்லை, அங்கே தாகம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே ஆமென் ஸ்தோத்திர உபத்திரவம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை. ஏனென்றால் அந்த இடம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவின் ஆளுகைக்கு உட்பட்ட இடம். சொல்லுங்க ஐயா, ஆண்டவர் ஆளுகை செய்கிற இடத்துல ஆமென் பயம் இல்லாத இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆண்டவர் ஆளுகை செய்கிற இடத்துல திகில் இல்லை, ஆமென், கொடுமை இல்லை, ஆமென் ஸ்தோத்திரம், கண்ணீர் இல்லை. ஏனென்றால் அவருடைய விசேஷமான பாதுகாப்பு உங்க மேல என் மேல இருக்கிறதுனால, சபை உங்களுக்கு நிழலாய் இருக்கிறதுனால, தேவனுடைய ஆளுகை உங்க மேல இருக்கிறதுனால சத்துருவானவன் தொடுவதற்கு அச்சப்படுவான். ஒரு அழில சொல்லுங்களேன். சபை ஆளுகை செய்கிற சபை. தோத்திரம். இன்னும் ஒரு இடத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, உபதியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை எனக்காக கொஞ்சம் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். உபதியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆமென் 1ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தை எனக்காக வாசிங்க பார்க்கலாம். உபதியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். திருப்புங்க பார்க்கலாம் வேகமா. 16 இருந்து படிங்கம்மா. 16 இருந்து படிங்க. நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல்
மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள், அவர்கள் குடித்து விழுவார்கள், இராதவர்களைப் போல இருப்பார்கள். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்கள் சுதந்திரங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும், யோசேப்பு வம்சத்தார். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இங்கே தப்பி பிழைத்ததான சபை, ஆமென், சவால்கள், ஆமென், பாவம், ஆமென், அக்கிரமம், ஆமென், சகலவிதமான அருவருப்புகள், ஏதோமினுடைய சிறையிருப்புகள், இதிலிருந்து தப்பி பிழைத்த இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்கிறார். தப்பி பிழைத்தவர்கள் எப்படிப்பட்டவராய் இருப்பார்கள்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். தப்பி பிழைத்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? ஆமென், அவர்கள் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்தரிப்பார்கள். தப்பி பிழைத்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? அவர்கள் அக்கினியாயும் அவர்கள் தலைமுறை அக்கினி ஜுவாலையாயும் இருக்கும். சொல்லுங்க. ஆளுகை செய்கிற சபையை குறித்து கர்த்தர் பேசுறாரு. ஆளுகை செய்கிற சபை எப்படிப்பட்டது? அது பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். ஆளுகை செய்கிற சபை, ஆமென், சகலவற்றையும் சுதந்தரித்துக் கொண்டு சபதரித்துக் கொண்டதா இருக்கும். ஆமென், ஆளுகை செய்கிற சபை அக்கினியாயும் அவர்கள் தலைமுறை அக்கினி ஜுவாலையாயும் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சபையை ஆளுகை செய்கிற சபையாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஏன் லக்க அடையணும்? தோத்துறோம். உங்களுடைய லக்கில நீங்கள் போய் சேரும்போது உங்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன? உங்க எல்லையில போய் நீங்க சேரும்போது உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை நீங்க அடையும் போது அந்த தரிசனத்தினுடைய, ஆமென், ஸ்தோத்திரம், எல்லையில் நீங்கள் பெறுகிற பரிசு என்ன? ஆமென், நீங்கள் அடிமைகளாய் அல்ல, நீங்கள் ஆளுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென், உங்களை அதிகாரிகளாய் கர்த்தர் மாற்றுவார். உங்க கையில கர்த்தர் சில காரியங்களை நம்பி கொடுப்பார். நீங்கள் பொருளாதாரத்தை ஆளுகை செய்கிற அளவுக்கு, ஆமென், வருமானங்களை ஆளுகை செய்கிற அளவுக்கு, மக்களை ஆளுகை செய்கிற அளவுக்கு, இந்த பூமியினுடைய சுதந்திரங்களை ஆளுகை செய்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை அக்கினியாக மாற்றி, உங்கள் தலைமுறைகளை அக்கினி ஜுவாலையாய் மாற்றி, உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் உங்கள் கால்களுக்கு கீழாக கொண்டு வந்து you will be ruled. நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். you shall be ruled. நீங்கள் ஆளுகை செய்ய பிறந்தவர்கள். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. You are the born for the rule. நீங்கள் ஆளுகை செய்வதற்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? ஆள பிறந்தவன். கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆள பிறந்தவர்கள். ஐயோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க ஆள பிறந்தவர்கள். சாத்தான் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். சாத்தான் உங்களை மேற்கொள்ள, பாவம் உங்களை மேற்கொள்ள, வியாதி உங்களை மேற்கொள்ள, தரித்திரம் உங்களை மேற்கொள்ள. நம்புறீங்களா அத? ஆமென். ஏன் ஆண்டவர் இந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புறாரு தெரியுமா? அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் மரணத்தை ஜெயிச்சிட்டாரு. அவர் பாதாளத்தை ஜெயிச்சிட்டாரு. அவர் சத்துருவனுடைய எல்லா சதிகளையும் என்ன செஞ்சிட்டாரு? இயேசுநாதர் மரித்தவராகவே இருந்திருந்தார்னா சாத்தான் இன்னும் வரைக்கும் தலை தூக்கி நடந்திருப்பான். ஆனா தோத்துறோம், இன்னைக்கு வரைக்கும் அவன் தலையை நசுக்கி அவன் வாழை மட்டும் துடிக்க விட்டு இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் மரித்தவராய் அல்ல, மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர், ஆமென், அவர் நம்முடைய வாழ்க்கையில, ஆமென், உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்கிறாரு? அல்ல கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரி, நாம் ஆளுகை செய்யணும் அப்படின்றது தேவனுடைய விருப்பம். ஆனால் நாம் ஆளுகை செய்ய முடியாதபடிக்கு நமக்கு முன்னாக நிற்கக்கூடிய 7 சவால்கள். தோத்துறோம். எத்தனை சவால்கள்? 7 சவால்கள். இந்த 7 சவால்களை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்யற இடத்துல கொண்டு வந்து என்ன செஞ்சிருவாரு? நிறுத்திடுவார். தோத்துறோம். இந்த 7 சவால்கள் என்னென்ன? இன்னைக்கு ஒருவேளை இந்த சவால்கள்ல 7 இல்ல ஏதாவது ஒரு சவாலையாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம கட்டாயம் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதை நம்ம முகம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஆண்டவர் இந்த சபையில், இந்த ஆராதனையில் அந்த 7 சவால்களையும் முறியடிச்சு உங்களை என்னையும் ஆளுகை செய்வதற்கு உதவி செய்ய போகிறார். ஆமென். அந்த 7 சவால்களை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். தோத்துறோம். born to win, நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆமென். born to rule, நாம் ஆளுகை செய்ய பிறந்தவர்கள். ஆனால் ஏதோ சில இடங்களில் நாம் தோற்று போய் கொண்டே இருக்கிறோம். எந்த இடத்துல தோற்றுருக்கிறோம், இந்த தோல்விக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஈஸியா
ஜெயிச்சிடலாம், தோத்துறோம். ஆமா, 7 சபைக்கும் சொல்லப்பட்ட 7 வார்த்தைகள், 7 சபைக்கும் சொல்லப்பட்ட 7 சவால்கள், 7 சபைகளும் சந்தித்த 7 சவால்கள் வேக வேகமாக ஒவ்வொன்றாக நாம பார்க்க போகிறோம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசங்களையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எபேசு சபை சந்தித்த முதலாவது சவால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சவாலை எபேசு சபை சந்தித்தது? சபையை வஞ்சிப்பதற்கு ஏதுவாய், சபையை ஏமாற்றுவதற்கு ஏதுவாய், சபையை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஆமென் சபையினுடைய ஆமென் நோக்கத்தை, சபையினுடைய தரிசனத்தை திசை திருப்பி விடுவதற்கு ஏதுவாய் சில பொய்யர்கள் எழும்பி இருக்கிறார்கள். நான் இன்னும் சொல்றேனே, சபையை ஏமாத்துறதுக்கு, சபையினுடைய தரிசனத்தை வஞ்சிப்பதற்கு ரொம்ப அழகா சொல்றாரு. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்து. So first challenge is the deceive. நான் சொல்லுவேன், சபை என்கிற தேவனுடைய ஜனத்திற்கு பிசாசானவன் கொடுக்கிற முதல் சேலஞ்ச் என்ன தெரியுமா? வஞ்சகம், வஞ்சிக்கப்படுதல். இயேசுநாதர் மத்தேயு 24 தம்முடைய சீசர்களுக்கு சொல்றாரு, கடைசி காலத்தை குறித்து நீங்க ஒரு அடையாளத்தை என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கணும். கடைசி நாட்கள்ல என்னெல்லாம் நடக்கும்? ஆமா, ஆண்டவருடைய வருகைக்கும் கடைசி நாட்கள்ல நடக்கிற சம்பவத்துக்கும் என்னெல்லாம் அடையாளம்? ஆண்டவர் ஒவ்வொரு அடையாளத்தை சொல்லுவார். 7 அடையாளத்தை என்ன செய்வாரு? சொல்லுவார். ஆமா, பூமி அதிர்ச்சியை குறித்து நீங்க என்ன செய்வீங்க? கேள்விப்படுவீங்க. யுத்தங்களின் செய்திகளை என்ன செய்வீங்க? கேள்விப்படுவீங்க. ஒரு மனுஷனுக்கு விரோதமா இன்னொரு மனுஷன் எழும்போதை நீங்க என்ன செய்வீங்க? கேள்விப்படுவீங்க. அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லுவார். ஆனா அதுல மிக முக்கியமாய் முதலாவது சொல்லுகிறது என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். மத்தேயு 24 1 2 3 வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். வாசிங்க வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் the number 1 sign, ஆண்டவருடைய வருகைக்கு கடைசி நாட்களில் நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் உணரும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் அடையாளம் வஞ்சகம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். யார் வஞ்சிப்பார்கள்? அடுத்த வசனத்தில் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை. இந்த இடத்துல நம்ம யாரை நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அந்தி கிறிஸ்துவை பத்தி என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நினைச்சிட்டு இருக்க. இயேசுநாதர் அந்தி கிறிஸ்துவை பத்தி தான் பேசுறாரு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நினைச்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நானே கிறிஸ்து என்று சொல்லி வந்து உங்களை என்ன செய்வார்கள்? இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் இயேசு? ஆமென். இயேசுநாதரை போல வேஷம் தரித்துக் கொண்டு, இயேசுநாதரை போல பிரசங்கித்து, இயேசுநாதரை போல ஆமென் அற்புத அடையாளங்களை செய்து, இயேசுநாதரை போல சில கிரியைகளை நடப்பித்து, அவர்தான் இயேசு, இயேசு மறுபடியும் வந்துவிட்டார் என்று சொல்லி அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு சொன்னா, நான் சொல்லுவேன், 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த ஜனங்களுக்குள் இவ்வளவு அறிவு இருக்குமானால், இப்ப டெக்னாலஜிஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு, எவ்வளவோ டெக்னாலஜிஸ்ல நம்ம முன்னேறி இருக்கிறோம். இப்ப வந்து இயேசுவை போல ஒருத்தன் வேஷம் போட்டு, இயேசுவை போல வந்து பிரசங்கம் பண்ணி, இயேசுவை போல அற்புதம் செஞ்சா அவர்களை நம்பி போகிற காலம் இது. ஈஸியா நம்ம என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம் எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட். டூப்ளிகேட் ஜீசஸ். தோத்துறோம். இன்னைக்கு சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால
அமெரிக்கால இது போல இயேசு நான் தான் வந்தவங்களை தோத்திரம் நம்பி ஒரு கூட்டம் போய் கடைசியில் அது ஏமாற்றப்பட்டு அவன் பொய்யான கிறிஸ்து என்று சொல்லி அவனுடைய முகத்திரை என்ன செஞ்சாங்க, கிழிச்சாங்க. டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். ஆமென். எந்த இடத்துல நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம் என்றால், ஆமென், என்னுடைய தோற்றத்தை இயேசுவை போல காண்பித்தால் நான் வஞ்சிக்கப்பட மாட்டேன். ஆனால் இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கிக்கிற ஒரு சிலர் கள்ள பிரசங்கிமார்கள் அவர்களுடைய பிரசங்கத்தினால் உங்களை என்ன செய்வார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் உங்களை வஞ்சிப்பார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களை வஞ்சிப்பார்கள், கள்ள உபதேசிகள் ஆமென் உங்களை வஞ்சிப்பார்கள், கள்ள ஆராதனை வீரர்கள் உங்களை என்ன செய்வார்கள். அதனால தான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், பாஸ்டருடைய ஆராதனையில தேவ பிரசன்னத்தை உங்களால என்னால உணர முடியுதுன்னா நான் சொல்லுவேன், அவருடைய சோல் பரலோகத்தின் தகப்பனுடைய ஆத்துமாவோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வேலை என்ன, உங்களுக்கு முன்னால பிரசங்கிக்கிற நானா இருக்கட்டும், அன்பு போதகர்களா இருக்கட்டும், எங்களுடைய வேலை என்ன, உங்களோட கர்த்தரை இணைச்சு விடுறது, கர்த்தரை உங்களோட இணைச்சு விடுறது. தட்ஸ் இட். அதுதான் எங்களோட வேலை. அந்த வேலையை செய்யாம உங்களை நாங்க தொத்துறோம் வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு சில வார்த்தைகளால் வசீகரித்து உங்களை எங்கள் பக்கம் திருப்பி உங்களை எங்களுக்காக ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒருவேளை உங்களை நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். அதனாலதான் ஒவ்வொரு சபைக்கும் போகும்போது நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு நல்ல மந்தைக்கான மேய்ப்பனை தந்திருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு நல்ல சபையை தந்திருக்கிறார், உங்களை ஆவிக்குரிய ரீதியில வழி நடத்துகிற ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவனை கொடுத்திருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு நல்ல கூட்ட அமைப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த கூட்ட அமைப்பை விட்டுட்டு, அந்த சபையை விட்டுட்டு, அந்த ஊழியக்காரனை விட்டுட்டு, அந்த ஸ்தோத்திர கூடுகையை விட்டுட்டு தேவையில்லாம யாராரோ என்னென்னமோ சொல்றாங்க, எங்கெங்கயோ எதையோ அறிமுகப்படுத்துறாங்கன்னு அங்கங்க போக இருக்கிறது. வழியில சொல்லுங்க பாப்போம். நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு கதை. ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு பிளாக் மேன், நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவன், நல்ல ஆவிக்குரிய விசுவாசி. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில பைபிள் எடுத்துட்டு அவன் ஆராதனைக்கு அவனுடைய சபைக்கு போவது வழக்கம். அப்படி ஒவ்வொரு வாரமும் போகும்போது அவன் போற ரோட்ல அவன் பார்க்கிற மாதிரி ஒரு பெரிய அழகான ஆலய கட்டடம் ஒன்று இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான சர்ச். அந்த சர்ச்சில் நடக்கிற ஆராதனை, அங்கே ஜனங்கள் வருகிற விதம், அங்கே அவங்க வர்ற அந்த கார், அங்கே நிப்பாட்டுற பார்க்கிங், அந்த சர்ச்சினுடைய கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பார்த்து இவன் மனசுக்குள்ள ஒரு நாள் ஒரு ஆசை. என்ன ஆசை? வாரம் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், அங்கே பூரா பிளாக் பீப்புளாக இருக்கிறாங்க, ஓட்ட ட்ரம்மை வச்சுக்கிட்டு நம்ம பாஸ்டர் பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு, ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது இந்த சர்ச்சுக்கு நம்ம போய் ஆண்டவர் என்ன செய்யணும், ஆராதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. நல்ல ஆசை தான், தப்பான ஆசையெல்லாம் இல்லை, நல்ல ஆசை தான். ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது போகணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தவனுக்கு அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆசை வந்துச்சு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நேரா எந்த சர்ச்சுக்கு தான் போறோம்? ரொம்ப நாளா போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோமே அந்த சர்ச்சுக்கு தான் என்ன செய்ய போறோம், போறோம்னு தீர்மானம் பண்ணி காலையில நீட்டா குளிச்சு அவன் பேண்ட் ஷர்ட்லாம் மாட்டி டையெல்லாம் போட்டு ஷூவெல்லாம் மாட்டி கையில பைபிள் எடுத்துக்கிட்டு நேரா சர்ச்சுக்கு போறான். சர்ச்சு வாசல்ல ஒரு செக்யூரிட்டி நிக்கிறாரு. அவன் சர்ச்சுக்குள்ள நுழையும் போது வந்து கையை வச்சு மறைச்சு, எங்கப்பா வர? சர்ச்சுக்கு வரையா? இந்த சர்ச்சுக்கு ஒன்னு அனுமதிக்க முடியாது. ஏன் அலோவ் பண்ண மாட்டேன்? இல்ல இந்த சபை வெள்ளக்காரன் சபை, வெள்ளக்காரர்கள்லாம் கூடி ஆராதிக்கிற சபை, பாரு எல்லாரும் வெள்ளக்காரராக இருக்காங்க, எல்லாம் கோட் ஷூட்லாம் போட்டிருக்கிறாங்க, எவ்வளவு ஜம்முன்னு இருக்கிறாங்க, நீ பிளாக் மேன், ஒன்னு நான் சர்ச்சுக்குள்ள என்ன செய்ய முடியாது, விட முடியாது. இந்த சர்ச்சில் நடக்கிற ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, இங்க நல்ல லைவ் வொர்ஷிப்லாம் நடக்குது, சர்ச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு, என்னை கொஞ்சம் ஒரு நாளைக்கு மட்டும் விடுப்பா, உள்ள போய் கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு வரேன். நோ வே, உள்ள அலோவ் பண்ணவே முடியாது. சரி, சர்ச்சுக்குள்ள அலோவ் பண்ண வேணாயா? ஆமா, அந்த லாபியில அந்த வறண்டால கொஞ்ச நேரம் நான் நின்று ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறேன், ஆராதிச்சுக்கிறேன், இதுக்கு மேல எங்க சர்ச்சுக்கு போக முடியாது. இல்ல கோ டு யுவர் சர்ச், we never allow to you. உன்னை நாங்கள் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, அலோவ் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு மனவேதனையோட பக்கத்தில் இருந்த பார்க்கில் போய் சோர்ந்து போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றார். ஆண்டவரே, ரொம்ப நாளா ஆசை ஆண்டவரே, இந்த கோயிலுக்கு போகணும்னு எனக்கு ஆசை, என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க, நான் கருப்பா இருக்கிறேன்றதுனால உள்ள விட மாட்டேங்கிறாங்க, கவலையா இருக்கு ஆண்டவரே, இந்த வாரம் உங்களை ஆராதிக்க முடியாம போயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பார்க்கில் அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்துட்டார். ஆண்டவர் வந்துட்டார். வந்துட்டு அவனை கூப்பிட்டு கேட்கிறார், என்னடா பிரச்சனை உனக்கு?
ஏன்டா அழுகிற? இல்லை ஆண்டவரே, இப்படி 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 மேட்ரு, நான் இந்த சர்ச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், என்னை உள்ள என்ன செய்ய மாட்டேங்க, விட மாட்டேங்க. அப்படியா? எவ்வளவு நேரமாடா உள்ள போறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற? ஆண்டவரே, ஒரு 20 நிமிஷமா போராடி இருக்கிற, இந்த செக்யூரிட்டி என்னை உள்ளவே விட மாட்டேங்கிறான். உனக்கு ஒரு சொல்லட்டா, 20 நிமிஷமா நீ உள்ள போறதுக்கு போராடிட்டு இருக்கிற. நானும் 20 வருஷமா உள்ள போறதுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? இந்த சர்ச்சுக்குள்ள நானும் 20 வருஷமா போறதுக்கு நான் சொல்றேன். ஆண்டவரே இல்லாத ஆராதனைகள் நிறைய நடக்குது. ஆண்டவரே இல்லாத பிரசங்கங்கள் நிறைய இருக்கு. ஆண்டவரே இல்லாத ஏராளமான ஊழியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சபை நடக்கிறது, விசுவாசிகள் வருகிறார்கள், ஊழியர்கள் இருக்கிறாங்க, எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லா டெக்னாலஜிஸ் இருக்கு. பட் தேர் இஸ் நோ ஜீசஸ். இயேசு அங்கே இல்லை. அப்ப இயேசு இல்லாத ஜெபம், இயேசு இல்லாத பிரசங்கம், இயேசு இல்லாத ஆராதனை, ஆமென், அந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருப்பீர்களானால் அந்த இடம் உங்களை வஞ்சிக்கும், உங்களை ஏமாத்தும், உங்களை ஏமாத்தும். அதனாலதான் தேவ பிரசன்னத்தோடு இருக்கிறவரோடு ஒட்டிக்கொள்ள வேண்டும். தேவ வார்த்தை இருக்கிற இடத்துல ஒட்டிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகம் இருக்கிற இடத்துல ஒட்டிக்கொள்ள. கையை உயர்த்தி ஒரு அழில சொல்லுங்க. டூப்ளிகேட்ஸ், you have to find your duplicate. உங்க லைஃப்ல நீங்க பார்க்கிற அந்த ஒரிஜினல் இல்லாத டூப்ளிகேட்ஸ் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். தோத்துறோம். சமீபத்தில் பெரம்பலூர்ல இருந்து நான் கோயம்புத்தூருக்கு கார்ல போயிட்டு இருக்கும்போது பயங்கர தண்ணி தாகம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வண்டியை நிப்பாட்டி என் காரை ஓட்டிட்டு வந்த டிரைவர் பிரதர் இறங்கி போய் ஆமீன் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வந்தார். அந்த தண்ணி பாட்டில் பார்த்த உடனேயும் தோத்துறோம், பச்சை கலர்ல ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. அதுல பிஸ்லரின்னு என்ன செஞ்சிருந்துச்சு, எழுதி இருந்துச்சு. ஆமா, பிரதர் போய் ஓடி போய் 20 ரூபாய் கொடுத்து அந்த பாட்டிலை வாங்கிட்டு வந்து குடிச்சா, ஓப்பன் பண்ணி குடிச்ச உடனேயும் பிஸ்லரியினுடைய டேஸ்டே இல்ல. நான் கேட்டேன், என்ன பிரதர் வாட்டர் பாட்டில் வாங்குனீங்க? வேற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, வாட்டர் தண்ணியும் நல்லா இல்ல. இல்ல பாஸ்டர், பிஸ்லரி தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் அந்த ரேப்பரை தூக்கி பார்த்தா BISLRY அப்படின்னு போடுறதுக்கு பதிலா LYன்னு போட்டிருக்கு. பிஸ்லரிக்கு பதிலா பிஸ்லே அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அதனுடைய ஃபாண்ட் ஸ்டைலு, அதனுடைய ராப்பிங் ஸ்டைலு, அதனுடைய மூடி கலர் பச்சை கலரு, பாட்டில் அப்படியே ஒரிஜினல் பிஸ்லரி மாதிரியே இருக்கு. ஆனா கொஞ்சம் ஒரே ஒரு வார்த்தை தான் மாறி இருக்கு. ஆமா, கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா தான் அது பிஸ்லே அப்படின்னு தெரியும். ஆனா கொஞ்சம் தூரத்துல இருந்து படிச்சோம்னா பிஸ்லரி மாதிரியே. நிறைய ஆவிக்குரிய விசுவாசிகளை போல வேஷம் போட்டிருக்கிறாங்க. ஐயா, வசனம் பேசுகிறதை போல இருக்கிறது, ஆனால் வசனம் இல்லை. சத்தியம் பேசப்படுகிறது போல இருக்கிறது, ஆனால் சத்தியம் இல்லை. ஆராதனையில் ஆவியானவர் இருக்கிறவரை போல இருக்கிறார், ஆனால் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். வாழ்க்கை வெளியில ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை. வெளியில ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம். மற்றவர்கள் பார்க்கும்போது ஆவிக்கிறவர்களை போல அடையாளத்தை காட்டிக் கொள்கிறார்கள், ஆனால் உள்ளான வாழ்க்கையில ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம். அவர்கள் நம்மை வஞ்சிப்பார்கள். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சவால் வஞ்சகம். நாம் ஜெயிக்க வேண்டிய முதல் இடமும் என்னதான்? வஞ்சகம் தான். நம்மளை யாரும் ஏமாற்றக்கூடாது. நம்முடைய விசுவாசம் ஆமென் வழுவி போகிற அளவுக்கு, நம்முடைய பரிசுத்தம் வழுவி போகிற அளவுக்கு தோத்துறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிறவர்கள் ஆமென் நல்லவர்களா, கள்ளவர்களா, கயவர்களா என்பதை என்ன செய்ய வேண்டாம். நான் சொல்றேனே, இந்த கள்ளர்களின் கூட்டம் எப்படிப்பட்டது, எப்படி உங்களை வஞ்சிப்பாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போலேனா பரவாயில்ல, இப்படி ட்ரெஸ் போட்டா பரவாயில்ல, அதெல்லாம் இதெல்லாமா ஆண்டவர் பார்க்கிறாரு, இப்படி எல்லாமா ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி எல்லாமா பேசணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படி இந்த இத்தனை ஜபத்துக்கு போய்தான் ஆமா ஆண்டவர்கிட்ட நான் இவ்வளவு கொடுமைக்காரரா இந்த ஆண்டவர். தசமபாகம்லாம் கொடுக்கணுமா, ஊழியம்லாம் செய்யணுமா, அப்படிலாம் பண்ணலைன்னா பரவாயில்ல. ஆமா தோத்துறோம். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் கர்த்தர் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் தோத்துறோம். ஆமா, நான் ரட்சிக்கப்பட்டவன், ஆனா எனக்கு வர்ற புருஷன் ரட்சிக்கப்படாதவர். நான் கல்யாணம் பண்ணி அவரை ரட்சிப்புக்குள்ள அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இருளுக்கும் ஆமென் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? விக்கிரகங்களுக்கு முன்னால போய் உங்களுடைய தலைகளை வணங்காதிருப்பீர்களாக. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். எதற்கும் வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை. இதெல்லாம் பரவாயில்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு திருச்சபைகள்ல பரவாயில்ல விட்டு கொடுத்ததுனால விட்டு கொடுக்கப்பட்ட அனைத்தும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நஷ்டப்படுத்துகிற குப்பைகளா என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது.
எல்லாரும் நம்மளை நாமளே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் மன்னித்து விடுவார், ஆண்டவர் இறங்கி விடுவார், ஆண்டவர் அற்புதம் செய்து விடுவார், ஆண்டவர் தூக்கி விடுவார். நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ளவர், நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், நம்முடைய தேவன் கிருபை உள்ளவர். அதே நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியானவர். அவர் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை அல்ல தட்டுகிற அந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் தேவன் நின்று நியாயந்தீர்ப்பார். You should careful. You should careful. ரட்சிக்கப்பட்டாச்சு, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற புதிய ஆவிக்குரிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிற அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ள வந்தாச்சு. ஆனால் இன்னும் மதுபான பழக்கம் மாறல, இன்னும் சிகரெட் பழக்கம் மாறல, இன்னும் கெட்ட வார்த்தைகள் பேசுறது மாறல, இன்னும் வெத்தலை பாக்கு போடுறது மாறல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது பரிசுத்தவானை போல வந்துகிட்டு வெளியில போகும்போது, வேலைக்கு போகும்போது, வெளியூர் போகும்போது நீங்கள் இருக்கிற தனி அறையிலே கர்த்தர் பார்க்கிறார் என்கிற பயம் இல்லாமல் துணிகரமாய் செய்கிற பாவத்தை குறித்து கர்த்தர் நின்று நியாயம் தீர்ப்பார். ஆகவே அதுதான் உங்களை வஞ்சிக்கும். ஆவியானவர் இன்னைக்கு சபையோடு பேச விரும்புகிறார். உங்களை யாரும் கண்டுக்கல, உங்களை யாரும் கவனிக்கல, நீங்க யாரும் பார்க்கல, நீங்க செய்கிற காரியங்களை யாருக்கும் தெரியாது. நான் சொல்றேன், உங்க பாஸ்டருடைய கண்களை மறைச்சிடலாம், உங்க மனைவியினுடைய உங்க கணவருடைய கண்களை மறைச்சிடலாம், பெற்றோர்கள் ஆமென் பிள்ளைகளுடைய கண்களை மறைச்சிடலாம், பிள்ளைகள் பெற்றோருடைய கண்களை மறைச்சிடலாம். ஆனால் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் உங்களை ஆமென் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. உங்கள் கைகளில் இருக்கிற தூக்குநூலை அவருடைய கண்கள் கவனிக்கிறது. அது உங்களுடைய ஆமென் தூக்குநூல் கர்த்தருடைய கண்களை சந்தோஷப்படுத்துகிறதா இல்லை காயப்படுத்துகிறதா? சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கும் தெரியாது 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 ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க கர்த்தரை ஏமாத்தல, சபையை ஏமாத்தல, உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். மெய்யான மனம் திரும்புதல் தேவை. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம் தேவை. இவ்வளவோ வசனத்தை கேட்டுட்டோம், ஆனாலும் இன்னும் தோத்திரம் முழுசா கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்திற்கு தங்கள் இருதயங்களை அர்ப்பணிக்காதவர்கள் உண்டு. என் வீட்டுக்காரர் ஒரு மாதிரி பேசுவார், என் குடும்பத்தில் உள்ளவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிடும், இவங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிடும், அப்படியெல்லாம் எங்களை தப்பா பேசிடுவாங்க. நல்லது கெட்டதில் எதுலையும் பங்கெடுக்க முடியாது. நான் சொல்றேன், கர்த்தரை பின்பற்றின பிற்பாடு, ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த பிற்பாடு, இனி உங்கள் வாழ்வில் பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் இருக்க கூடாது. நல்ல கையை வைத்து ஒரு அழில சொல்லுங்க. ஆமென். பிலிப்பு கந்தாகே என்கிற எத்தியோப்பிய மந்திரிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது வசன வெளிச்சம் கிடைச்ச உடனேயும், பாவ உணர்வு அடைஞ்ச உடனேயும், மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்ட உடனேயும், தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்நானத்திற்கு ஏதாவது தடை உண்டா என்று கேட்டபோது பிலிப்பு உடனடியாக அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். நான் சொல்லுவேன், ஆமென், ஞானஸ்நானம் என்பது ஆவிக்குரிய அறிவு வந்த உடனே, ஆண்டவர் இயேசுவை பற்றிய தெளிவு வந்த உடனே, பாவத்தை விட்டு ஆமென் பரிசுத்த நிலைக்கு வாழ்வதற்கு அர்ப்பணித்தவுடன் உடனடியாக எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னது? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் என்பது நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில நம்மை நேர்படுத்துவதற்கு, நம்மை நாம் சீர்படுத்துவதற்கு, நமக்கு நாமே தோத்திரம் உருவாக்கி கொள்ளுகிற அற்புதமான வேளி. சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நிறைய பிரச்சனை வரும், ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நிறைய சவால்கள் வரும், ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நிறைய உபத்திரவங்கள் வரும். தோத்திரம் அந்த உபத்திரவத்தெல்லாம் இப்போதைக்கு என்னால் என்ன செய்ய முடியாது, ஆமென், ஃபேஸ் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு இயேசு மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நீங்க உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை நீங்க வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுல சபையானது இந்த வஞ்சகத்திலிருந்து என்ன செய்ய ஆக வேண்டும்? ஜெயித்தே ஆக வேண்டும். அப்ப முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டிய இடம் வஞ்சகம். இரண்டாவது வாசிங்க பார்க்கலாம், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆவது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு, கவனிங்க,
இரண்டாவது சிமர்னா சபையை குறித்து, சிமர்னா சபைக்கு வந்ததான அந்த சவாலை குறித்து தேவதூதன் எழுதுகிறதை, எழுதுகிற செய்தியை நீங்கள் பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா, நீ ஐஸ்வர்ய உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும். நம்பர் 2, முதலாவது சொன்ன வஞ்சகம், வஞ்சகத்தை நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். இரண்டாவது நமக்கு வருகிற பாடுகள், நமக்கு வருகிற பாடுகள். எப்படிப்பட்ட பாடுகள்? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஆண்டவரை தேடிக்கிட்டு இருப்போம், நல்ல ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை தொழுது கொள்வோம். நினைச்சே பார்க்காத ஒரு பிரச்சனை புதுசா நம்ம வீட்டில் புயலை போல என்ன செய்யும், கிளம்பும். எங்க இருந்து இந்த பிரச்சனை வந்துச்சு, எங்க இருந்து இந்த போராட்டம் வந்துச்சு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய குழப்பம் நம்ம வீட்டில் வந்து நிற்கும். தோத்துறோம். இந்த குழப்பம், இந்த பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்துல இன்னும் வளர முடியாதபடிக்கு நம்ம விசுவாசத்தை பின்னுக்கு இழுக்கிறது யாருன்னா நம்ம குடும்பத்தை. என்ன சொல்லுவாங்க, நம்ம காது பட சொல்லுவாங்க. எனக்கு அன்னைக்கே தெரியும், ஏசு ஏசுன்னு போனாலே, ஜெபம் ஜெபம்னு போனானே, ஆண்டவர் ஆண்டவர் போனாங்க, பைபிளை தூக்கிட்டு ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு போனாங்க. தோத்துறோம். இப்ப அந்த இயேசு எந்த நிலைமையில கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, விட்டுருக்கிறாரு. பாத்தியா, இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். எனக்கு அன்னைக்கே தெரியும் இது இப்படித்தான் போய் முடியும்னு, எனக்கு அன்னைக்கே தெரியும். தோத்துறோம். ஆமாம். இது மாதிரி மனுஷ வார்த்தைகள் நம்ம என்ன செய்ய வைக்கும், பாடுகளுக்குள் கொண்டு போகும். யூதர் அல்லாதவர்கள் யூதராய், ஆமென், பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, சாத்தானுடைய கூட்டமா, யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை நான் என்ன செய்திருக்கிறேன். பிரமாணத்தின்படி வாழ கற்றுக்கொண்டவர்கள், வேத வசனங்களின்படி வாழ கற்றுக்கொண்டவர்கள். நான் சொல்லுவேன், ஆண்டுடைய பிள்ளைகளா மாறினா கூட இன்னும் சிலருக்குள்ள பரியாசம் பண்றது மாறவே. ஐயோ, பரியாசம் பரியாசம் பரியாசம். பக்கத்தில் இருந்து நல்லா ஜெபிக்கிறவங்களா தான் இருப்பாங்க, ஆனா மற்றவங்களை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. அப்படி தப்பு தப்பா பேசுற காரியம் நம்ம காதுக்கு வரும்போது, இப்படியெல்லாம் நம்மளை பேசுறாங்களே, இப்படியெல்லாம் தோத்துறோம், சோர்ந்து போறாங்களே, ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல, ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல, பாஸ்டர் இனிமே நாங்க என்ன செய்ய மாட்டோம், சர்ச்சுக்கு வரமாட்டோம். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. தோத்துறோம். புறஜாதிகள் பண்ணிட்டாங்கன்னு வருத்தப்படுறதை விட சபைக்கு வராம இருக்கிற பலருடைய வருகைக்கு வராம போனதுக்கான காரணம் யாருன்னு கேட்டா, சபைக்கு உள்ளே இருக்கிறவர்கள் சில பேசின பேச்சு, சில வார்த்தை. தோத்துறோம். ஆமா ஆமா ஆமா, ஏற்றத்தாழ்வுகளோட மனவேதனையை உண்டாக்குறமான வார்த்தைகளை சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய நாம, சிலருடைய வாழ்க்கையில அவங்களுடைய அந்தரங்கங்களை பற்றி பேசி அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தி சில விசுவாசிகள் ஆலயத்துக்கு என்ன செய்யறது இல்லை, வர்றதில்லை. ஏன் வரல? கூப்பிட்டு கேட்டா அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க. தோத்துறோம். நம்ம அவங்களுக்கு சொல்ற ஆலோசனை என்ன, மனுஷனை பார்க்காதீங்க, யாரை பாருங்க. என்ன கவனிக்கிறீங்களா? மனுஷனை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. ஈஸியா சொல்லிடுறோம். நான் சொல்றேன், ஆண்டவரை எப்படி பார்க்க முடியும்? ஆண்டவரை யார்கிட்ட இருந்து பார்க்க முடியும்? உங்கள்கிட்ட இருந்து, என்கிட்ட இருந்தா ஆண்டவரை பார்க்க முடியும். ஆமென். உங்க நடக்க, உங்க பேச்சு, உங்க சுபாவம், உங்களுடைய செயல்பாடுகள், உங்கள் அன்பு, உங்கள் கிரியைகள், இதுல தான் நீங்க இயேசுவை என்ன செய்ய முடியும், காட்ட முடியும், காட்ட முடியும். அழகா நம்ம ஆராதனை முடிஞ்சவனே ஒரு ஜெபத்தை பண்ணணும். நாங்களே எங்களுடைய சபையில் இதை செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதில்லை, பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை. எந்த கடனு? எந்த கடனு? நம்ம நிறைய பேருக்கு செய்திருக்கிற துரோகம், நம்ம நிறைய பேருக்கு செஞ்சிருக்கிறதான வஞ்சகமான வார்த்தைகள், மற்றவருடைய உள்ளத்தை காயப்படுத்தும்படி. சங்கீதம் 1 அழகா வாசிக்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். ஐயோ, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கூட நம்ம வாய் ஒழுங்கா இருந்துச்சுங்க. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை பத்தி தெரிஞ்ச பிற்பாடு, சபைக்கு வந்த பிற்பாடு, இந்த கோரை பேசுறது, குற்றம் சொல்றது, பரியாசம் பண்றது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது, தோத்துற மற்றவங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறது, காணாத விஷயத்தை கண்டதை போல சொல்றது, கேட்டதை வச்சு அப்படியே கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சு சொல்றது. சொல்றேன், இது எல்லாவற்றையும் நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். வெளியில சொல்லுங்க பாப்போம்.
நம்முடைய கண்கள் பரிசுத்தமானதாக, நம்முடைய காதுகள் பரிசுத்தமானதாக, நம்முடைய நாவின் வார்த்தைகள் பரிசுத்தமானதாக, நம்முடைய நடக்கை, நம்முடைய சிந்தை, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்கள் அனைத்தும் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? பரிசுத்தமானதா இருக்கணும். என்னுடைய வாயின் வார்த்தையினால் ஒருத்தவங்க காயப்பட்டாங்க, என்னுடைய வாயின் வார்த்தையினால் ஒருத்தவங்க விசுவாசத்தில் தளர்ந்து போனாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் நம்ம மேல உண்மையாகவே அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகளில் அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா, அந்த அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் சோர்ந்து போன, மடிந்து போன, செத்து போன சில மனிதர்களை அது உயிர்ப்பிக்கும். ஆமென். நாம் சொல்லுகிற வார்த்தைகளால் ஆமென் அவர்கள் விசுவாசம் பெருகணும். நாம சொல்லுகிற வார்த்தைகளால் அவர்களுக்கு நம்பிக்கை என்ன செய்யணும்? உலர்ந்த பள்ளத்தாக்குகள் இருக்கக்கூடிய ஆமென் அந்த மரண பள்ளத்தாக்குகள் உலர்ந்த எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய ஆவி உட்பிரவேசித்தது. எப்ப தெரியுமா? ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆமென் தன் வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைத்த போது, வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைத்த போது ஆமென் உலர்ந்து போன எலும்புகளை என்ன செய்தது? உயிர் அடைந்தது. யோவான் 2வது அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாண வீட்டில் நடந்த அற்புதத்தை குறித்து நம்ம கேள்விப்படுறோம். எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த வீட்டில் திராட்சரசம் குறைஞ்சு போச்சு, திராட்சரசம் குறைஞ்சு போச்சு. ஸ்திரியா மரியாள் இயேசுநாதர்கிட்ட வந்து அங்கே அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, திராட்சரசம் குறைவுபட்ட தொடங்கின போது அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். உடனே இயேசுநாதர் என்ன சொல்றாரு? ஸ்திரியே, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரல. எப்ப ஆண்டுடைய வேலை வரும்? திராட்சரசம் முழுசா காலியாகி ஆமென் ஸ்தோத்திரம் திராட்சரசமே இல்லை என்கிற நிலைமை வந்தபோது ஆமென் யூதர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படி வீட்டு வாசல்ல வைக்கிற கால் கழுவுற அந்த ஜாடியில ஆண்டவர் தண்ணீரை நிரப்ப சொல்றாரு. அந்த தண்ணீர்ல ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணி அதை ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கும்போது அது திராட்சரசமா என்ன செய்யுது? மாறுது. அந்த திராட்சரசத்தை ஆமென் மொண்டு ஆமென் பானபாத்திரக்காரன் எல்லாருக்கும் அதை வழங்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, எந்த மணவாளனும் ருசி உள்ளதை முதல்ல கொடுத்துட்டு ருசி குறைஞ்சதை கொடுப்பான், ஆனால் நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே, நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே. இந்த நல்ல ரசம் என்கிற வார்த்தைக்கு சரியான பதம் என்ன தெரியுமா? குவாலிட்டி ஒயின். தரமுள்ள ரசத்தை வைத்திருந்தீரே, தரமுள்ள ரசத்தை வைத்திருந்தீரே. திராட்சை ரசம் என்பது 3 காரியங்களுக்கு அடையாளம். ஆமென். திராட்சை ரசம் என்பது மகிழ்ச்சிக்கு அடையாளம். திராட்சை ரசம் என்பது என்ன? சத்தமா சொல்லுங்க, என்னது? மகிழ்ச்சி, ஜாய். 2வது திராட்சை ரசம் இட் இஸ் எ மெடிசின். அது ஒரு மருந்து, அது ஒரு ஔஷதம். சரீரத்தில் பலவீனப்பட்டிருக்கும் போது அந்த திராட்சை ரசத்தை எடுத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு அது மருந்தாக என்ன செய்கிறது? மாறுகிறது. அடுத்து திராட்சை ரசம் என்பது ஒரு லெகசி, அது ஒரு மகிமை. ஆமென். ஒரு குடும்பத்துக்கான லெகசி, ஒரு குடும்பத்துக்கான பாரம்பரியத்துக்கான மகிமை, அது ஒரு குளோரி. கவனிங்க, இப்ப இந்த திராட்சை ரசம் தரமான திராட்சை ரசமா இருந்ததுனால அதை குடிச்சவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டானது. அந்த திராட்சை ரசத்தை எடுத்தவங்களுக்கு அது மருந்தாக செயல்பட்டது. நான் சொல்றேன், உங்க குடும்பத்துக்கு, உங்க சபைக்கு, உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆவிக்குரியவர்களா இருப்பீர்களானால், நீங்க குவாலிட்டி பீப்புளா இருப்பீங்கன்னு சொன்னா, ஒரு தரமான விசுவாசியா இருப்பீங்கன்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியா இருப்பீர்கள், நீங்கள் சிலருக்கு மருந்தாக இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவங்களோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா என் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் மாறிடுச்சு பிரதர். எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க? இவங்களோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுனா என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை வந்திருக்கு. தோத்துறோம். நான் சொல்லுவேன், இதுக்கு முன்னால இருந்த நம்பிக்கை கூட சிலரோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணா க்ளோஸ். சிலரோட இணைஞ்சு ஜெபிச்சா ஜெபமே என்ன செய்ய மாட்டேங்கு, ஓட மாட்டேங்கு. சிலரோட இணைஞ்சு ஆராதிச்சா ஆராதனையே வர மாட்டேங்குது. தோத்துறோம். ஆமா, ஒன்றும் இல்லை, அப்படியே கல்லு மாதிரி இருக்கு. ஆமா, கல்லு மாதிரி இருக்கு, ஒரு அசைவும் இல்லை. ஏன்னா அவர்களிடத்தில் ஆவி இல்லை, அவரிடத்தில் ஜீவன் இல்லை. நான் சொல்றேன், ஜீவனோடு கூட இருக்கிறவங்களோட போய் இணைஞ்சு பாருங்க, அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இன்னும் புதுசா உண்டாக ஆரம்பிக்கும். உங்க அபிஷேகம் உங்க மேல நிரம்பி உங்க வாழ்க்கையை இன்னும் உயிர்ப்பிக்க. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நமக்கு வருகிற பாடுகள், ஆவிக்குரிய பாடுகள், சில விமர்சனங்கள், சில நிந்தைகள், சில அவச்சொற்கள், சில அவமானமான வார்த்தைகள், நம்முடைய மனதை சோர்ந்து போக பண்ணும்படியான சில விதமான அனுபவங்கள், பரிகாசங்கள், இவைகளை நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல எல்லாம் என்ன பத்தி முழுசா தெரியாம எதோ பேசினவங்க எல்லாம் உண்டு. தோத்துறோம். இன்னும் குறிப்பா, ஐயோ அவர் யா கூப்பிடுறீங்க, அவருக்கு நிறைய காணிக்கை கொடுக்கணுமே. தோத்துறோம். அவருக்கு நிறையா, அவர் பெரிய ஹோட்டல்லாம் கேட்பாரு, அவர் காரில் தான் வருவார், பெட்ரோல்லாம் போடணுமே. தோத்துறோம். ஒரு பாய் இருந்துச்சுன்னா, தலார் இருந்துச்சுன்னா, நாம் பாட்டுக்கு படுத்துட்டு ஊழியம் செஞ்சுட்டு போறாள். இதுவரைக்கும் எந்த நாள்லையும், எந்த பலிபீடத்திலையும், எந்த ஊழியக்காரத்திலையும் எவ்வளவு காணிக்கை கொடுப்பீங்கன்னு இந்த 26 வருஷத்துல ஒரு நாள் யார்கிட்ட என்ன செஞ்சதில்லை, கேட்டதில்லை. கொடுத்தா தோத்திரம், கொடுக்கலைன்னா
அதை விட இன்னும் கொஞ்சம் தோத்துறோம். நான் இங்கே ஒரு இடத்துல விதைச்சிருக்கிறேன், எனக்கு அறுவடைய கர்த்தர் வேற ஒரு இடத்துல என்ன செய்திருப்பார். கையை வைத்து ஒரு அழியில சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை வருஷமா அப்படித்தான் ஊழியம் செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். சில வெளி தேசங்கள்ல போய் நான் விதைச்சிட்டு வந்திருக்கிறேனே தவிர வெளிநாட்டு அவருக்கு என்னப்பா, வெளிநாட்டுல இருந்து அமெரிக்கால இருந்து காசா வருது, தோத்துறோம். ஒரு நண்பர் கோயம்புத்தூர்ல சொல்றாரு, ஆமா கோவிட் டைம்ல அவருக்கு 2 கண்டெய்னர் நிறைய அமெரிக்கா டாலர் வந்துருச்சு. நான் சொன்னேன், ஆமா வந்திருக்கு, ஒரு கண்டெய்னரை எங்க வைக்கிறதுன்னு தெரியல, நீங்க வேணா வந்து என்ன செஞ்சுட்டு போங்க. என் மனைவி சொன்னா, பரவாயில்லப்பா, அமெரிக்கால இருந்து டாலர் வர்ற அளவுக்கு கர்த்தர் அவங்க கண்ணில் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இந்த பரியாசமான வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சில அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன. இந்த விசுவாசிகள் சிலர்லாம் பாஸ்டர்மார்களை பார்த்து சொல்ற வார்த்தை அது, அவங்களுக்கு என்ன. அவர் கார்ல போறாரு, அவர் பெரிய பில்டிங் வச்சிருக்கு, அவர் ஏசியெல்லாம் வாங்கி சர்ச்சுக்கு என்ன செஞ்சிட்டாரு, மாட்டிட்டாரு. அவங்க சர்ச்சில் நல்ல பெரிய வசதியான குடும்பங்களா வராங்க, அவருக்கு தசம பாகமே எக்குத்தப்பா வரும், அவரெல்லாம் கையில் என்ன செய்ய முடியாது. ஒரு வாரம் எங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணி பாருங்க. என் நண்பர் டேவிட் ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறார் திருப்பூர்ல, அவர் அடிக்கடி சொல்லுவார், பாஸ்டர் கர்மம் இது ஒரு பொழப்பா, பாடா படுத்தி எடுக்கிறாங்களே பாஸ்டர், நம்ம வேதனையோடு இருப்போம், அவன் சிரிச்சுக்கிட்டே வருவான். ஆமாம், அவன் வந்த உடனே நம்ம வேதனைகள்லாம் மறந்து என்ன செய்யணும், சிரிக்கணும். சிரிக்கலைன்னா வெளியில் போய் எந்த பாஸ்டர் ஒரு ஆள் விடியா மூஞ்சி எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கிறான், இவன் மூஞ்சியை முழிச்சிட்டு போனாலே 300 நாளைக்கு என்ன கிடைக்காது. சில நேரம் நம்ம உற்சாகமாக நல்ல ஆவியில் கழிவுர்ந்து இருப்போம், சோகத்தோடு வருவான். ஆமாம், அவன் சோகமாக வந்த உடனே நம்மளும் என்ன செஞ்சிடணும், சோகமா மாறலை அப்படின்னா வெளியில போய் சொல்லலாம், அந்த பாசுக்கு காசு கொழுப்பு கூடி போச்சு, அதனால அந்த ஆளுக்கு பயங்கர ஜாலியா இருக்கிறான், நம்ம காசை வச்சுக்கிட்டு நம்ம நொந்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த ஆளு ஜாலியா இருக்கிறான். அடா பாவிகளா, இந்த ரெண்டுக்கு நடுவுல நாங்க மாட்டிக்கிட்டு ஒரு வாரம் எங்களோட டிராவல் பண்ணி பாருங்களேன். ஒரு பக்கம் தோத்திரம் பிசாசோட போராட வேண்டியது இருக்கு, இன்னொரு பக்கம் விசுவாசிகளோட போராட வேண்டியது இருக்கு, இன்னொரு பக்கம் எங்களை சுத்தி இருக்கிற ஊழியக்காரங்களோட நாங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கு. எங்க ஒரு நல்ல சட்டை போட முடியல, ஒரு நல்ல பேண்ட் போட முடியல, தோத்துறோம். ஒரு நல்ல கார்ல என்ன செய்ய முடியல, காஸ்ட் முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லை. இவர் வந்து பார்த்தாரு. அவனு சொல்றேன், இதெல்லாம் ஒரு விதமான பாடுகள். நான் சொல்லுவேன், பிசாசை ஈஸியா ஜெயிச்சிடலாங்க, இயேசுவின் நாமத்துல போனா அவன் என்ன செஞ்சிருவான், அவன் ஜென்டலான ஆளு, அவனுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் எல்லாமே என்ன செய்யுது இருக்குது. ஆனா சில நேரம் நம்ம விரட்டினா கூட திரும்ப திரும்ப வர்றான், அவனுக்கு அது ஒரு கெட்ட பழக்கம். ஆமா, என்னமோ தெரியல, என்ன 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 மாயமோ தெரியல, உங்களை அவனுக்கு ரொம்ப என்ன செஞ்சு போச்சு, பிடிச்சு போனதுனால அடிக்கடி உங்கள்கிட்ட வர்றான், அடிக்கடி வர்றான். நீங்களும் இயேசுவின் நாமத்துல போ அப்படின்ன உடனேயும் அவன் உங்க வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சிடறான். அவனை கூட ஈஸியா ஜெயிச்சிடலாங்க, தோத்துறோம். ஆனா அந்த மனுஷன் இருக்கான் பாருங்க, மனுஷன் அவனை என்ன செய்ய முடியாது. அவன் வாய பாடு, உபத்திரவம். நான் சொல்றேன், நாம் ஜெயித்தே ஆக வேண்டும், சபை ஜெயித்தே ஆக வேண்டும், பாடுகளை ஜெயித்தே ஆக வேண்டும், வஞ்சனைகளை என்ன செய்ய வேண்டும், ஜெயிக்கணும். வேகமா அடுத்து 3வது வாசிங்க, 2வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். உன் கிரியைகளையும் தாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்று கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக்கு என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை, பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் காம்ப்ரமைசிங் டாக்டரின். இயேசுநாதர் 3 வருஷம் ஊழிய செஞ்ச காலகட்டத்தில் 3 விஷயத்தை செய்தார். ஒன்று, எல்லாரும் சொல்லுங்க, பிரசங்கித்தார். சொல்லுங்க எல்லாரும். 2வது போதித்தார். 3வது உபதேசித்தார். பிரசங்கித்தார், போதித்தார், உபதேசித்தார். பிரசங்கம் யாருக்கு?
இயேசுவை பற்றி அறியாதவர்களுக்கு சுவிசேஷமாய் நற்செய்தி அறிவிப்பது என்னது? பிரசங்கம். பிரசங்கத்தை கேட்டவர்கள் அடுத்த ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவரிடத்துல இன்னும் வளருவதற்கு போதனையில ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி சர்ச்ல ஸ்ட்ரெங்த் ஆன உடனேயும் அவங்களுக்கு செய்வது உபதேசம். பிரசங்கம் தேவை, போதனை தேவை, உபதேசம். இப்ப இன்னைக்கு சபைகள்ல பெரும்பகுதியான இடங்கள்ல என்ன நடக்குது? தோத்திரம், பிரசங்கத்தோட நிப்பாட்டிக்கிறாங்க. கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் வேதனையை மாற்றுவார், உன் கவலையை மாற்றுவார், உன் கண்ணீரை மாற்றுவார், உன் பிரச்சனைகளை மாற்றுவார். இயேசுநாதர் எப்படி நம்ம அறிமுகப்படுத்துறோம்? ஆமா, நம்ம சரீரத்தில் ஒரு வயிற்று வலி வருது, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு தலைவலி வருது. அப்படி காய்ச்சல் தலைவலி வரும்போது அந்த டாக்டர்கிட்ட போனா அவர் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? ஆன்டிபயோட்டிக். நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருச்சு, அதனால ஆன்டிபயோட்டிக் கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்வாங்க? உண்டாக்குவாங்க. தோத்துறோம். நம்ம வாழ்க்கையில நமக்கு வருகிற சவால்கள் ஒரு நோயை போல. இந்த நோய்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வாக்குத்தத்த வசனத்துக்கு உண்டு. ஒரு வழியில சொல்லுங்களேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை சோர்ந்து போக பண்ணுவதற்கு பிசாசானவளால் உண்டாக்குகிற அந்த கிருமிகளை எதிர்கொள்ளுகிற நோய் எதிர்ப்பு சக்தி தான் நமக்கு கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்கள். கையை வைத்து உரலில சொல்லுங்க. எவ்வளவு காலத்துக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறது? எவ்வளவு காலத்துக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார், உன்னை நிமித்துவார், உன்னை உருட்டுவார், உன்னை பெரட்டுவார்? வளர வேண்டாமா? வளரணுமா வேணாமா? விசுவாசத்தில் வளரணும்ல, பரிசுத்தத்தில் வளரணும்ல, சத்தியத்தில் வளரணும்ல. இப்ப நம்ம வளர்றதுக்கு நமக்கு என்ன தேவை? போதனைகள் தேவை, டீச்சிங் தேவை, டீச்சிங் தேவை. இயேசுநாதர் டீச்சிங் எப்படி கொடுத்தாரு? ரொம்ப அழகா, ரொம்ப மென்மையா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஓமைகளோட என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. சபைகளில் பிரசங்கியாளர்களை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லும்போது ஓமைகளோட பேச சொன்னா, அவன் அந்த நாட்டுக்கு போனேன்னா இந்த நாட்டுக்கு போனேன், அது அங்கே நடந்துச்சு, இது இங்கே நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு. நான் சொல்றேன், இது நம்முடைய விசுவாசத்தை வளர செய்யாது. சத்திய வசனத்தை மிக லகுவாக புரிந்து கொள்கிற அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? போதிக்க வேண்டும். இயேசுநாதர் போதிச்சார். போதனையில வளர்ந்தவர்கள், விசுவாசத்துல வளர்ந்தவர்கள், ஆழமாய் நின்று ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்கு உபதேசம். சபைக்கு என்ன தேவை? வெளியில சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்தவ அறம்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் எத்திக்ஸ். இந்த உபதேசத்துல கிறிஸ்டியன் எத்திக்ஸ் இருக்கு. தோத்திரம். உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை, ஒழுக்க நெறிமுறைகள், கட்டுப்பாடான வாழ்க்கை. ஒருவனுக்கு ஒருத்தி, அப்படித்தானே உலகம் சொல்லுது. இன்னைக்கு அது மாறிடுச்சு. ஒரு ஆள் எத்தனை வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம். ஒரு சமுதாய சீர்கேடு இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. ஐயா, என்ன கூடுது குறையுது? கையை விட்டுட்டு அப்படியே கையை எடுத்துருங்க, புண்ணியமா போயிடும். ஒரு வழியில சொல்லுங்க. சொல்லுங்க, புரியுதா? உபதேசம் தேவை. சபையில எப்படி உடுத்தணும், அது ஒரு உபதேசம் இருக்கு. சபையில எப்படி நடந்துக்கிறணும், எப்படி பேசணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும். ஏன் குடும்ப முகாமை வச்சாரு பாஸ்டர்? குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை வச்சாரு. கணவன் மனைவியா 25 குடும்பம் 30 குடும்பத்தை உட்கார வச்சு ஒரு பிரசங்கியாளனை கூப்பிட்டு அவரை பிரசங்கம் பண்ண வைக்கிறார். எதுக்கு? இது ஒரு உபதேசம். குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், ஆமென், சபையை எப்படி நடத்தணும், குடும்பத்தில் பொருளாதாரத்தை எப்படி கையாளணும், ஆமென், கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி உடுத்தணும், எப்படி போகணும், எப்படி வரணும். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ விசுவாசிகள், சபைக்கு வருகிற விசுவாசிகள், தோத்துறோம். ஆமா, எப்படி வேணாலும் முடிவெட்டலாம், எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடலாம், முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை. தோத்துறோம். ஆமா, எப்படி வேணாலும் பட்டனை கழட்டி விட்டுக்கிட்டு தெரியலாம். அரைகுறையா ட்ரெஸ் போடலாம். இங்க வரைக்கும் இங்கைக்கு மேல தெரியும், இங்கைக்கு கீழே தெரியும். ஆமா, பெண்களுக்கெல்லாம் இங்கைக்கு மேல தெரியுது, ஆண்களுக்கெல்லாம் இதுக்கு கீழே தெரியுது. பேண்ட் தோத்துறோம். ஏன் பேண்ட், அந்த பேண்ட் அப்படி போட்டிருக்கிற? ஆமா, பயலுக்கு சொல்றாங்க ஃபேஷன் பாஸ்டர். என்னது ஃபேஷன்? ஃபேஷன். மோஷன் போற இடத்துல என்னடா ஃபேஷன்? ஃபேஷன். என் கூட ஒரு தம்பி கார் ஓட்டுறதுக்கு வருவான். தோத்துறோம். ஒரு வாரம் அப்படியே என் கூட வந்தான். ஒரு நாள் அவன் பேக்ல இருந்து என் கூடவே தங்க வச்சுக்கிட்டேன். அவன் பேக்ல இருந்து காலையில குளிச்சு முடிச்ச பிற்பாடு ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கு அவன் பேக்ல இருந்து ஒரு 2 பிளாஸ்டிக் கவரை கையில் எடுத்தான். என்னடா பிளாஸ்டிக் கவரு? யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன், எதுக்கு இவன் பிளாஸ்டிக் கவரோட சுத்துறான்? அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னான், பாஸ்டர், நான் போட்டிருக்கிற பேண்ட் உள்ள மேலே ஏற மாட்டேங்கு, அதனால சாக்ஸ் மாதிரி பிளாஸ்டிக் கவரை காலில் போட்டு அந்த பேண்ட்டை இழுத்தோம்னா ஜங்கின்னு மேலே என்ன செஞ்சிருது?
சரி, ஏத்துறதுக்கு பிளாஸ்டிக் கவரு, இறக்குறதுக்கு திடீர்னு குளிச்சு முடிச்சுட்டு சாயங்காலம் ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கு போனா டக்குன்னு பாத்ரூம்குள்ள போயிடுவான். எதுக்குடா அவன் பாத்ரூம்குள்ள போறான்? அப்பதான் சொல்றான், பாஸ்டர் கஷ்டப்பட்டு நின்று உறிஞ்சி எடுக்கணும் பாஸ்டர். கேட்டா ட்ரெண்ட். நான் சொல்றேன், இந்த உலகத்தின் ட்ரெண்டோட ஒத்து போறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. உன்னதத்துக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அந்த ஹோலி ட்ரெண்ட்ல வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். We have to follow the kingdom mindset up. Amen. Kingdom ராஜ்யத்திற்குரிய மனநிலையோடு நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை கட்டமைக்க வேண்டும். எத்தனை பேர் அதை ஆமென் சொல்லி ஒத்துக்கிறீங்க? ஒரு அலையிலே சொல்லுங்க. We have to win. We have to overcome. நாம் அதை ஓவர்கம் பண்ணியே ஆகணும். எல்லாரோட கூட ஒத்து போகலாம் முடியாது. தோத்துறோம். எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை, இவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. தோத்துறோம். இன்னைக்கு இருக்கிற வாலிப பசங்க வெட்டுற முடி, தோத்துறோம். மண்கலத்தை கொண்டு வந்து தலையில வச்சு சுத்தி வெட்டுவான் போல இருக்கு. பார்பர் ஷாப்ல எல்லாம் நம்ம ஆளுங்க போயிட்டு வர்ற வெட்டுற முடி வெட்டுதல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தோத்துறோம். நான் வந்து சமீபத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையத்தில் ஒரு கூட்டத்தில் கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ண போனேன். அந்த பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 நாள் நான் பிரசங்கம், ஆராதனைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுருக்காங்க. ஆராதனைக்கு வர்றவன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் வச்சிருக்கிறான், இங்க மட்டும். பின்ன கருப்பு கலர் டிஷர்ட் போட்டு அதில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் முன்னால் போட்டிருப்பாங்க டேஞ்சர்னு ஒரு படம், மண்டவோடு போட்டு 2 எலும்பு கீழே தொங்கும். அது மாதிரி மண்டவோடம் போட்டு கீழே என்ன செஞ்சுருக்கிறான், டேஞ்சர்னு எழுதியிருக்கிறான். மேலே சட்டையை போட்டிருக்கிறான், கருப்பு கலர் டிஷர்ட்டு, அதுக்கு மேலே சட்டை, அந்த பட்டன் எதுவும் போடலை, கிட்டாரை கையில் வச்சுக்கிட்டு பாட்டு பாடுறான். நான் சொன்னேன், நாளைக்கு நீ பலிபீடத்தில் ஏறி ஆராதனை நடத்தினா நான் பிரசங்கம் பண்ண. அவர் பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் ஆராதனை நடத்துறதுக்கு ஆள் இல்லை, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, 2.5 மணி நேரம்னாலும் நான் பிரசங்கம் பண்ணி ஆராதனை நடத்தி பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். கர்த்தர் அதுக்கான பலனை, அதுக்கான சத்துவத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென். ஒரு கீபோர்டு வாசிக்க ஆள் இல்லையா? நான் கீபோர்டே இல்லாம பாட்டு பாடுற ஆளு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட என்னோட பேசுவாரு. எந்தெந்த விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், எந்தெந்த உபதேசங்களை விட்டுட்டோம், எந்தெந்த விஷயங்களை, எந்தெந்த வசனங்களை நம்முடைய வசதிக்கு தகுந்தாற் போல பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தர் அதெல்லாவற்றையும் ஜெயிக்க வைப்பதற்கு நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஏன்னா சபை ஆளுகை செய்ய வேண்டாம், சபை ரூல் பண்ண வேண்டும், தேசத்தை ரூல் பண்ண வேண்டும். ஒரு மாதிரியான வாழ்க்கை இருக்குல்ல, ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்யல, அழைக்கல. ஒரு நல்ல ரோல் மாடலாக, ஆமென், நம்முடைய பட்டணத்துக்கு இந்த பெராசிம் திருச்சபை ஒரு நல்ல ரோல் மாடலாக, இந்த திருச்சபையில அங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் ஒரு நல்ல ரோல் மாடலா, ஆமென், உபதேசத்துல கட்டப்பட்ட ரோல் மாடலா, ஆமென், போதனையில கட்டப்பட்ட ரோல் மாடலா, சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கித்து, ஆமென், அந்த பிரசங்கத்தினால் உயிர் பெற்ற ஒரு நல்ல ரோல் மாடலாய், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக வாசிங்க பார்க்கலாம். 19வது வசனம் 20வது வசனத்தை. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளின் பின்பு செய்த கிரியைகளையும் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிற, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படிக்கு. சபையினுடைய நிலைமையை பாருங்க. எசபேல் என்கிற தீர்க்கதரிசி, ஆமென், இன்றைய ஊழியர்களை வஞ்சிக்கும்படிக்கு, அவர்கள் விபச்சாரம், அவர்கள் பாவம், அவர்கள் அக்கிரமம், அவைகளை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாள். ரொம்ப அழகா சொல்றாரு. அவர்களை வஞ்சிக்கும்படிக்கு நீ அவளுக்கு என்ன செய்கிறாய்? இடம், ஸ்பேஸ் கொடுக்கிற. அவர்களை வஞ்சிக்கும்படிக்கு, திருச்சபையை வஞ்சிக்கும்படிக்கு, தேவ சபையை வஞ்சிக்கும்படிக்கு ஸ்பேஸ். நீங்க கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க மறுக்கவே முடியாது, இல்லைன்னு சொல்லவே முடியாது.
சபையில கொடுக்கப்படுகிற சத்தியத்தை விட, சபையில கொடுக்கப்படுகிற வசனத்தை விட, சபையில கொடுக்கப்படுகிற ஊட்டச்சத்தை விட, உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர், ஒரு தீர்க்கதரிசி வராரு, ஒரு ஜெபிக்கிறவர் வராரு, ஒரு நல்ல தீர்க்கதரிசி சொல்லுவாரு, அவர் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர, அவரை நீங்க ஜெபம் பண்ண சொல்லுங்க, அவர் உங்களை குறித்து பேசுவாரு, உங்களை குறித்து சொல்லுவாருன்னு சொன்னனையும், பாஸ்டருடைய பெர்மிஷன் இல்லாம, சபையினுடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினுடைய பெர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள கண்ட பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறதுனால பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்க வீட்டுக்குள்ள தீர்க்கதரிசி என்கிற பெயரில் தேவனுடைய வசனத்தை புரட்டி பேசுகிறவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. யார் வேணாலும் சொல்லலாம். உங்க பாஸ்டருக்கு தெரியும், அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி எந்த தேவ மனிதனை இந்த பலிபீடத்தில் ஏற்றி எந்த ஊழியத்தை உங்களுக்கு செய்ய வைக்கணும்னு ஒரு சபையினுடைய போதகராகிய தலைவருக்கு தெரியும். கர்த்தர் அவரோடு பேசுவார். வெளியிலே சொல்லுங்க. நான் சொல்றேன், கள்ள தீர்க்கதரிசிகள் உலாவி கொண்டிருக்கிறார்கள். புதுசா வசனத்தை ஆதாரமா இல்லாம அவன் கண்ணில் தோன்றது, மனசுல தோன்றது. கோயம்புத்தூருக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு. பேங்க் அக்கவுண்ட சொல்றாரு. பேரை சொல்றேன்னு முதல் எழுத்த சொல்றாரு, கடைசி எழுத்த சொல்றாரு, நடு எழுத்த நினைச்ச மாட்டேங்காரு. பாவம், ஆண்டவர் அவருக்கு நடு எழுத்த சொல்லல போல இருக்கு. அவர் வர்ற பைக்கினுடைய நம்பரை சொல்றார், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சொல்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் சொல்றேன், அவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால், நூதன உபதேசிகளுக்கு இடம் கொடுப்பீர்களானால் பாவத்திற்கு கட்டில் போட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். பாவத்துக்கு கட்டில் போட்டு கொடுக்குறீங்க. அந்த சபையில் இருந்த பிரச்சனை அதுதான். சபை இதை மேற்கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, நீங்கள் இதை மேற்கொள்ள வேண்டும். ஆமென். நூதனமான ஆமென் காரியங்களுக்கு உங்கள் மனதிற்கு லகுவாய் தோன்றுகிற, உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை உண்டாக்குகிற, உங்கள் உள்ளத்தை பரவசப்படுத்துகிறவர்களை உள்ளே அனுமதியாதிருங்கள். உள்ளே அனுமதியாதிருங்கள். உங்க வீட்டுக்குள்ள காரணம் இல்லாத, சம்பந்தம் இல்லாத எந்த விதமான நூதன காரியங்களுக்கும் உள்ள இடமே இருக்கக்கூடாது. எதையாவது ஒன்ன சொல்லிட்டு, ஒரு போதகருக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. ஒவ்வொரு குடும்பத்திற்காக உபவாசம் இருந்து ஜெபித்து நேற்றைக்கு பாஸ்டரோட பேசிட்டு இருக்கும்போது பாஸ்டர் ஒரு வார்த்தை அழகா சொன்னாங்க. நான் ரொம்ப கவனிப்பேன், ரொம்ப ஆழமா அதை கவனிச்சேன். 30 குடும்பங்கள் வந்தாங்க. 30 குடும்பங்கள் வந்ததில் இருந்த சந்தோஷத்தை விட அவர் மனசுக்குள்ள இந்த குடும்பம்லாம் வந்தா நல்லா இருக்குமேன்னு எதிர்பார்த்து அந்த குடும்பங்கள் வரலைன்ற போது அவருடைய உள்ளத்தில் இருந்த வேதனை அவருக்கு மட்டும்தான் என்ன செய்யும். ஏன்னா இந்த குடும்பங்கள் எல்லாம் இப்படி வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா நல்லா இருக்குமேனு பல மாதங்களாக, பல வருடங்களாக அந்த குடும்பங்களுடைய பெயர்களை சொல்லி கணவன் மனைவியாக போதகர் ஜெபிக்கிறார்கள். ஆக அந்த ஜெபம் உங்களை வேலி அடைத்து பாதுகாக்கிறது. நீங்கள் இந்த மாதிரியான கூடுகையில் வந்து கலந்து கொள்ளும் போது அந்த கூட்டத்தில் நீங்கள் விடுவிக்கப்பட்டால், தொடப்பட்டால், ஆசீர்வதிக்கப்பட்டால் 2 பேர் உலகத்தில் சந்தோஷப்படுவாங்க. ஒன்று, உங்களை தெரிந்தெடுத்த கர்த்தர் சந்தோஷப்படுவார். 2வது, நீங்கள் ஆசீர்வதிப்பதற்கு காரணமாக இருந்து உங்களுக்காக ஜெபித்த உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் என்ன செய்யப்படுவார்? சந்தோஷப்படுவார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டதான அனுபவங்களை நாம் ஜெயித்து கடைசியா வாசிச்சிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 காரியத்தை ஆமென் நான் உங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை. என்னவெனில் தேவனுடைய 7 ஆவிகளையும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக காணவில்லை. 5வது, சபை ஜெயிக்க. 6வது, சபை ஜெயிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிருள்ளவனா இருந்தும் எப்படி இருக்கிற? செத்தவனை போல இருக்கிறாய். செத்தவனை போல இருக்கிறாய். உயிரற்றவனா இருக்கிறாய். உன்னுடைய நடவடிக்கைகள், உன்னுடைய செயல்பாடுகள் எதுவும் எப்படி இல்லை. நான் சொல்லுவேன், ஒரு செடி, ஒரு விதையை போட்டிருக்கிறோம், மண்ணுக்குள்ள போட்டிருக்கிறோம், அது முளைச்சு வெளியில என்ன செய்யுது? வருது. வெளியில வர்ற வரைக்கும் அது வெளியில என்ன செய்யாது? கவனிக்கிறீங்களா?
ஒரு விதையை போட்டு அது முளைச்சு செடியா வெளியே வர்ற வரைக்கும் என்ன செய்யாது, வெளியில தெரியாது. ஆனா அது முளைச்சு வெளியில வந்த பிற்பாடு நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆகா, போட்ட விதை என்ன செஞ்சிருச்சு, செடியா வெளியில வந்துருச்சு. நான் சொல்றேன், இந்த விதைய மண்ணுக்குள்ள போட்டு அது வெளியில வரும்போது தான் அது ஜீவனோடு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அது மண்ணுக்குள்ள இருக்கும்போது அது வெளியே வருகிறதுக்கு முன்னால அதற்குள் ஜீவன் இருந்ததுனால தான் அது என்ன செஞ்சிருக்கு, வெளியில வந்திருக்கு. ஜீவன் இல்லைன்னா அது என்ன செய்ய முடியாது. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? நாம ஜெயிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம் நம்முடைய மாம்சம். நீ செத்தவனை போல இருக்கிறாய், நீ செத்தவனை போல இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை கனியற்ற வாழ்க்கையாக இருக்கிறது, பலனில்லாத வாழ்க்கையா இருக்கிறது. எபேசியர் 5:9-17 உள்ள வசனங்களை நீங்க வீட்டில் போய் பொறுமையா படிச்சு பாருங்க. ஆமென். உன்னுடைய வாழ்க்கையானது, ஆமென் ஸ்தோத்திரம், மரித்தவனை போல இருக்கக்கூடிய வாழ்க்கையா இல்லாம உயிருள்ளவனுக்குரிய அடையாளத்தை என்ன செய்ய வேண்டும். சாதாரணமா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, தூங்கும் போது கூட என்ன பேச மாட்டேங்கிறிய, தூங்கும் போது கூட எப்படி தூங்கணுமா, காலை ஆடிக்கிட்டே தூங்கணும், இல்லைன்னா செத்து போயிட்டேன்னு தூக்கி என்ன செஞ்சுட்டு போயிடுவான். சாசு நம்மளை ஜெயிக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா, நம்ம அவன் பார்க்கும்போது செத்தவனை போல என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஜெபம் இல்லாம போகும்போது செத்த நிலைமை வந்துடும், வேத வாசிப்பு இல்லாம போகும்போது செத்த நிலைமை வந்துடும். ஏன்னா பைபிள் சொல்லுது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்ப சான்ஸ் கிடைக்கும், எப்ப கதையை முடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப இந்த மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வானது செத்து போன நிலைமையில் என்ன செஞ்சிடக்கூடாது. மாம்சத்தை நம்ம என்ன செஞ்சாகணும், ஜெயித்தே ஆகணும். மாம்சத்தை ஜெயித்தே ஆகணும். அடுத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆவது வசனம் வரை படிச்சு பாருங்க. அதே போல 15ஆவது வசனத்திலிருந்து 18ஆவது வசனம் வரை படிச்சு பாருங்க. 2 காரியத்தை யோவான் அப்போஸ்தலன் மிக அழகாக சபைகளுக்கு சொல்கிறார். ஒன்று, சோதனையின் மேல் நீங்க என்ன செய்யணும், ஜெயம் எடுக்கணும். அடுத்து, உலகத்தின் மேல என்ன எடுக்கணும், ஜெயம் எடுக்கணும். சோதனையின் மேல ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார், சோதித்தார். ஆதியாகமம் 22 வாசிக்கிறோம். ஆமென். உன்னுடைய ஒரே பேரான குமாரன், உன்னுடைய ஏக சுதன், அவனை எனக்காக நீ கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் என்ன செய், பலி செலுத்து. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்தான், கீழ்ப்படிந்தான். உன்னுடைய ஏக சுதன், உன்னுடைய ஒரே பேரான குமாரன், உன்னுடைய வாரிசு, அவனை கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். நான் சொல்றேன், இந்த சோதனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் நம்பணும். என் பிள்ளைய எத்தனை சவால்கள் வந்தாலும் தோத்துறோம், என் பிள்ளை இன்னும் அசைய விட்டு கொடுக்க மாட்டான், தன்னுடைய விசுவாசத்துல நிலைச்சு நிப்பா. அடுத்து, உலகத்தின் மேல் ஜெயம். உலகம் நம்மளை என்ன செய்யக்கூடாது, ஆட்கொள்ள கூடாது. உலகத்தின் காரியங்கள் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம மயங்கி போயிட கூடாது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிறாரு. நீங்கள் ஜெயம் பெற வேண்டும், நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டுமானால் ஜெயித்தே ஆக வேண்டும். உலகத்தை ஜெயித்தே ஆகணும். உலகத்தோட ஒத்து போகிற வாழ்க்கை அல்ல. ரோமர் 12 வாசிக்கிறோம், இப்பிரபஞ்சத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். ஆண்டவரே, என் லைஃப்ல டூப்ளிகேட்ன்ற ஒன்றுக்கு இடமே இல்ல ஆண்டவரே. என் லைஃப்ல ஆண்டவரே டிசீவிங், வஞ்சிக்கப்படுதலுக்கான இடமே இல்ல ஆண்டவரே. என் வாழ்க்கையில நான் எந்த விஷயத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எந்த விதமான துர் உபதேசங்களுக்கும் நூதன உபதேசங்களுக்கும் இடமே, நீங்க போதிக்கிற போதனை, என் சபையில எனக்கு கற்றுக் கொடுக்கிற வசனம், ஆண்டவரே நான் கற்றுக்கொண்டதான அந்த விதம், அதுல ஆழமாய் உறுதியாய் நான் என்ன செய்வேன், நிற்பேன். பாவத்துக்கு ஆண்டவரே, பாவம் செய்வதற்கோ அருவருப்புகளுக்கோ எந்த சூழ்நிலையிலையும் என் வீட்டிலும் என் வாழ்க்கையிலும் இடமே. நான் சொல்றேன், இதெல்லாம் ஜெயிச்சா தான் ஆண்டவர் எப்படி
பிதாவின் சிங்காசனத்தில் அமருவதற்கு பிதாவாகிய தேவன் அவருக்கு இடம் கொடுத்தாரோ, அதே போல இயேசுவும் நீங்களும் நானும் அவரோடு கூட நித்தியமாய் ஆளுகை செய்வதற்கு அவருடைய சிங்காசனத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நான் சொல்றேன், லக்கை அடைவது ஒரு பெரிய பொறுப்பாக நமக்கு இருந்தா கூட, அந்த லக்கை அடைந்த பிற்பாடு நமக்கு கிடைக்க போகிற பரிசு ஆளுகை செய்ய போகிறோம். சபை ஆளுகை செய்கிற சபையாய் மாற வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஒரு 2 நிமிஷத்துல ஜெபித்து முடிக்க போகிறோம். என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் வாழ்விலை நான் ஆளுகை செய்வதற்கு தடையாய், என்னை ஜெயத்திற்கு நேராக நடத்த முடியாமல் நான் ஜெயிக்க முடியாதவனாய் ஆண்டவரே என் வாழ்க்கையில் வருகிற எல்லா சவால்களையும் இன்னைக்கு உங்க சமூகத்துல கொண்டு வர்றேன். ஆண்டவரே, அது மாம்சமா இருக்கலாம், அது உலகமா இருக்கலாம், அது செத்து போன நிலைமையா இருக்கலாம். ஆண்டவரே, அது உலகத்தின் ஆடம்பரங்களாக, ஆசாபாசங்களாக, மாம்சத்தின் கிரியை ஆண்டவரே, செத்து போன நிலைமையாக, என்னுடைய ஜெப வாழ்க்கையை பின்வங்கி போக பண்ணின நிலைமையாக, பாடுகளாக, உபத்திரவமாக, வஞ்சகமாக, ஆண்டவரை காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிற எந்த அனுபவமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அவைகளை சிலுவைக்கு கீழே கொண்டு வர்றேன். அவைகளை பலிபீடத்துக்கு மேலே கொண்டு வந்து வைக்கிறேன். இன்றைக்கு அவைகளை ஜெயிப்பதற்கு வேண்டிய பலனை எனக்கு நீர் என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். நான் ஜெயம் பெற்றவனாக, முற்றிலும் ஜெயம் பெற்றவளாக என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் ஒரு பரிசுத்த நிலையை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு கிருபை தார். இருக்க இடத்துல அப்படி எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ பிரசன்னத்தில் என்னை ஒரு ஆளுகை செய்கிறவனாய் மாற்றும். சுதந்திரத்தை ஆளுகை செய்கிறவனாய் மாற்றும். ஆண்டவரே, வசனத்தை தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு ஒளி வீச பண்ணுகிறவனாய் மாற்றும். உயர்ந்த நிலைகளில் நின்று ஆண்டவரே, உயரமான ஸ்தலங்களிலே நிறுத்தி ஆண்டவரே என்னை ஆளுகை செய்கிறவனாய், என் சபையை ஆளுகை செய்கிற சபையாய் மாற்றும் ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி, யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. 7 சபைக்கும் 7 சபையினுடைய வெற்றியையும் பேசின கர்த்தர், 7 சபையில் இருந்த தோல்வியையும் 7 சபையில் இருந்ததான பிரச்சனையையும் ஆமென் அன்றைக்கு அப்போஸ்தலன் மூலமாக கர்த்தர் பேசினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில எந்த விதத்தில் நாம் பலவீனப்பட்டு போயிருக்கிறோம், எந்த காரியத்தில் முடங்கி போயிருக்கிறோம், எந்த விடயங்கள் நம்முடைய வாழ்வை சோர்ந்து போக பண்ணி இருக்கிறது, எந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் இன்னும் வளராமல் பலவீனத்தில் இருக்கிறது, ஜீவனற்று போயிருக்கிறது, மந்தமான நிலையில் இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உயிர்ப்பிப்பீராக, என் அனுபவங்களை உயிர்ப்பிப்பீராக, பலவீனங்களை உயிர்ப்பிப்பீராக, தடுமாற்றங்களை உயிர்ப்பிப்பீராக. மாம்சத்திற்கு இடம் கொடுத்தது வேண்டாம் ஆண்டவரே. உலக அருவருப்புகளோடு ஒத்து போக வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய உறவுகளை விட, ஆண்டவரே என்னுடைய பாரம்பரியங்களை விட, என்னுடைய சொத்துக்களை விட, என்னுடைய தலைமுறைகளை விட கர்த்தரோடு இருக்கிற உறவு எனக்கு முக்கியம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன். ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன். நான் ஆள பிறந்தவள். என் வாழ்வை ஆளுகை செய்ய முடியாதபடி என்னை அடிமைப்படுத்துகிற வல்லமைகள் இன்றைக்கு என் வாழ்க்கையை விட்டு விலகட்டும். எனக்குள்ள இருக்கிற ரகசிய பாவங்கள் என்னை விட்டு விலகட்டும். ஆடம்பரங்கள் என்னை விட்டு விலகட்டும். அருவருப்புகள் என்னை விட்டு விலகட்டும். பாவத்திற்கு கட்டில் போட்டு கொடுத்ததான அந்த அனுபவங்கள் வேண்டாம் ஆண்டவரே. எசபேலின் அனுபவங்கள் வேண்டாம் ஆண்டவரே. பிலேயாமின் வல்லமைகள் வேண்டாம் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தும். கண்களை மூடி கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பிரதர், கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இனி வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொன்றும் உமக்குரியதா இருக்கட்டும். என் அனுபவங்கள் உமக்குரியதா இருக்கட்டும். சில பாவங்களை என்னால ஜெயிக்க முடியாம இருந்துச்சு. சில அருவருப்புகளுக்கு நான் ரகசியமா அடிமைப்பட்டு கிடந்தேன். என் வீட்டுக்குள்ள சில அசிங்கங்கள் ஆமென் என்னைய அறியாம உள்ள வந்துருச்சு. என் குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு. என் பிள்ளைகளுக்குள்ள வந்துருச்சு. முன்மாதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன். என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆமென் ஆண்டவருடைய சன்னிதானத்துல கேளுங்க. பிரதர், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பிரதர், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யாரும் பார்க்கலைன்றதுக்காக, யாருக்கும் தெரியாதுன்றதுக்காக நீங்கள் அறை வீட்டுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிற எந்த அருவருப்புகளையும் கர்த்தர் கண்டும் காணாதவரை போல அல்ல. அவருடைய கண்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்கிற அருவருப்புகளில் இருந்து கர்த்தர் இந்த ஆராதனையில உங்களை விடுவிக்க விரும்புகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நான் ஜெயித்தே ஆகணும். நான் மாம்சத்தை ஜெயித்தே ஆகணும்.
நான் பாவத்தை ஜெயித்தே ஆகணும், நான் உலகத்தை ஜெயித்தே ஆகணும், நான் பிசாசை ஜெயித்தே ஆகணும். உங்களோட நித்தியமாய் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிற பாத்திரமாய் என்னை நீர் பயன்படுத்தியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வாய்ப்பை நான் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை யாருக்கும் தெரியலதான், இதுவரைக்கும் நான் தப்புவிக்கப்பட்டிருக்கிறேன், இதுவரைக்கும் யாருடைய கண்களிலும் சிக்கவில்லை. தேவனுடைய அனுக்கிரகம் உள்ள கரம் என்னை தப்புவித்திருக்கிறது, என்னை ஏந்தி இருக்கிறது. இதை நான் இந்த கடைசி வாய்ப்பாக நான் பயன்படுத்திக் கொண்டு இன்றைக்கு என் வாழ்வில் ஒரு மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. கண்களை மூடி உண்மையா ஜெபிங்க, உண்மையா ஜெபிங்க, உண்மையா ஜெபிங்க. ஆரவாரம் பண்றதுனாலேயோ ஆர்ப்பாட்டம் பண்றதுனாலேயோ ஆமென் அசைவுகள் வரப்போவதில்லை. அழுது புலம்புவதினாலே, ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவதினாலே, மனம் திரும்புவதினாலே கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு பெரிய அசைவை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. சிலருடைய இருதயத்தை தேவன் நம்புகிறார், சிலருடைய ஆவிக்குரிய வாழ்வை கர்த்தர் தொடுகிறார் என்பதை நான் ஆவியில தெளிவாய் உணர்கிறேன். நீங்கள் அழுகிறீர்கள், உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. கர்த்தர் அந்த கண்ணீரை பார்க்கிறார். கர்த்தர் இன்றைக்கு அதற்கான பதிலை பலனாக உங்கள் கைகளில் தந்து உங்கள் வாழ்வை தேவன் திரும்பவும் எடுத்து மீட்டு உங்கள் தலையை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பாவம் செய்தே உம்மை நோகச் செய்தே, நான் பாவம் செய்தேன் உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தே பின் வாங்கி போனே, உம்மை மறுதலித்தே பின் வாங்கி போனேன். உந்தன் வல்லமை இழந்தேனையா, உந்தன் வல்லமை என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை, இந்த ஒரு விசை மன்னியுமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே, இயேசுவே கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேசின தெளிவான வார்த்தைக்காக ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளோடு பெரிய காரியங்களை கர்த்தர் பேச, அந்த 7 விஷயங்கள்ல நாம் ஜெயம் எடுப்போமானால் கண்டிப்பாக நாம் இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை ஆளுகை செய்கிறவர்களால் இருப்போம். கர்த்தர் நம்மை அப்படி நடத்த போகிறார். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் இந்த பட்டணத்தை ஆளுகை செய்வோம், ஆளுகை நம் கரத்தில் வரும், லக்கை அடைந்தே தீருவோம்.
தரிசனத்தை கர்த்தர் நமக்காக நிறைவேற்றி தருவார். என்னை சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி நம்மளோட பேசின வார்த்தைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு மாலை சரியாக 6 மணிக்கு மறுபடியும் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிறைவாய் நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். நல்ல பிதாவே, இந்த அன்பான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் அன்பு வைத்து, இரக்கம் வைத்து, பாசம் வைத்து, எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதித்து என்னுடைய உள்ளான இருதயத்தின் ஆழங்களை தொட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்தை ஊற்றி, கிருபையை ஊற்றி, தேவ ஞானத்தை ஊற்றி, பரலோக தரிசனத்தை ஊற்றி ஆண்டவரே தம்முடைய தாசனை கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே பரலோகத்தின் சிங்காசனத்தின் வார்த்தைகளை, பிதாவின் மூலமாய் அனுப்பப்பட்ட வார்த்தைகளை ஊரா கமா சத்த தியாக்கத்து மக்கரிசல பகானி பாலகண்டோ நரமா சேகபாதாரா என் தகப்பன் எங்களோடு பேசி ஆண்டவரே எங்கள் நிலைமையெல்லாம் மாற்றி இருக்கிறபடியினால நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பதே உம்முடைய சித்தம் ஐயா. எங்களுடைய உள்ளான ஆழத்தை தொட்டு எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதே உம்முடைய சித்தம் ஐயா. ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எங்களை செபிக்கிறவர்களாக, கொழுந்து விட்டு எரிகிறவர்களாக, தேவனுக்கு முன்பதாக வைராக்கியம் உள்ளவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய சபையாரையும் கர்த்தர் அப்படியே மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மாலை பொழுதில் இறுதி கூட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பண்டிகையின் பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்த இடத்தில் வரக்கடவன் சொன்னது போல ஆண்டவரே இந்த அநேகர் வெளியில் உண்டுப்பா. என் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து தம்முடைய தாகத்தை தீர்க்க போறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஜனம் ஒரு பாரமுள்ள ஜனமாக, தேவனை நோக்கி பார்க்கிற ஜனமாக, ஆண்டவரே நேசிக்கிற ஜனமாக, ஆண்டவரே கர்த்தரில் கிட்டி சேருகிற ஜனமாக மற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த காலை பொழுதே கர்த்தருடைய நாளிலே எங்கள் மத்தியிலேயே தம்முடைய தாசனை நீர் கொண்டு வந்து ஆண்டவரை பேச வைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உள்ளான ஆழத்தை கர்த்தாவே மறுபடியும் புதுப்பிக்க வைத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின் வல்லமை ஆண்டவரே தகப்பனே என்னுடைய இடிந்து போன வாழ்க்கையை கட்டுவதற்கு ஆண்டவர் இந்த நாட்களில் நீ தகப்பனே இடிந்து போன பரிசுத்தங்களை கட்டுவதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அது உதவினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே மாலை பொழுதில் தகப்பனே நம்முடைய ஜனத்தை தொடர்ந்து நீர் கொண்டு வருவீனாக, தடையெல்லாம் நீக்கி போடுவீனாக. இந்த எல்லை முழுவதையும் ஆளுகை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவை கருத்து ஒப்பு கொடுக்கிறையா. இந்த அநேகரை கொண்டு வாங்க, மாலை பொழுதில் கொண்டு வாங்க பார்க்கும் பரிசுத்த கருத்து ஒப்பு கொடுக்கிறையா. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குறேங்க நல்ல பிதாவே. சொல்லுவோம் எல்லாம் சேர்ந்து சொல்ல, நாத்துமாவே என் முள்ளமே பரிசுத்த நாமத்தில் நாத்துமாவே கர்த்தர் அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதி. சொல்லுமா, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுநாதனுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாப்போம் கர்த்தருடைய வருகை பரியந்த நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.